மோர் அடிச்சா கேள்வி கேளுங்க. ஓகே, ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். பட் இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்லையா? ஓகே, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா ஜொரான் மம்தானி இல்லையா, கலெக்டிவிசம் அப்படின்ற விஷயத்த நான் வந்து கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஃபேரை ஃப்ரீ பண்ணிட்டு மெட்ரோ ஃபேரை ஏற்றி விட்டாரு இல்லையா. ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத பத்தி தாமஸ் சோல் அப்படின்ற ஒருத்தர் நீங்க மேல பார்க்கலாம். தாமஸ் சோல் அப்படின்ற ஒருத்தர், அவர் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா அவர் ஒரு பிளாக் மேன், ஒரு பிளாக், ஓகே, அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பிளாக் மனிதர். ஓகே, அவரும் அவருடைய 16வது வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க பேரண்ட்ஸ் விட்டு பிரிஞ்சு ரோட்ல கிடந்து ரோட்ல தூங்கி அந்த மாதிரி சாதாரண ஒரு இடத்துல இருந்து வந்தவர் தான் தாமஸ் சோல். அதுக்கப்புறம் அவருடைய சொந்த முயற்சியினால ஜெயிச்சு படிச்சு இன்னைக்கு எக்கனாமிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசிரியரா அவர் இருக்காரு. கம்யூனிசம் அப்படின்ற விஷயத்துக்கு எதிராக பல விஷயங்கள் அவர் எழுதியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இதை நான் படிக்கிறேன். மச் ஆஃப் தி சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்ட், மேற்கத்திய நாடுகளுடைய சமூக வரலாறு நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பாஸ்ட் 3 decades, லாஸ்ட் ஒரு 30 வருஷமா, இவரது எழுதுனது ஆண்டு பார்த்தீங்கன்னா 2000ல பண்ண இதை பேசியிருப்பாரு. அப்ப பாஸ்ட் 3 decades 1970ல இருந்து ஆரம்பிச்சு அந்த வரலாறு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா has involved replacing what worked with what sounded good. அப்படின்னா என்ன அர்த்தம்? எது ஆக்சுவலி செயல்படுத்த முடியுமோ, எது ஒர்க் ஆகுமோ அந்த விஷயத்தை விட்டுட்டு எது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சோ, கேட்கறதுக்கு நல்லா ஸ்வீட்டா இருக்கும், எல்லாருமே எல்லாம் அப்படின்னா ரொம்ப அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு படும். பட் அது சாத்தியமான சாத்தியம் இல்லை. அதான் நான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்ச ஒரு கேள்வி நான் கேட்டிருப்பேன். நம்ம 10 பேரையுமே இப்போ வந்து ஒரு ரேஸ்ல விட்டா யாரு ஃபர்ஸ்ட் வருவா? ஒரு நாள் வருவாங்க, ஒருத்தங்க பின்னால இருப்பாங்க. பின்னால உள்ளவங்களை நம்ம முன்னால கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். நம்ம அவங்களுக்கான பயிற்சி நம்ம வந்து பண்ணணும். பயிற்சி பண்றதுல தப்பு இல்லை. ஆனா ப்ராப்ளம் எங்க வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஓடுறான் இல்லையா, இப்போ நான் இப்படி 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 வரனே, இப்போ வந்து நம்ம 10 பேர் ஓடுறோம் வைங்களேன், அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பிரதர் பேடர் வச்சுக்கோங்க, லாஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் வரேன் வைங்க. என்ன பண்ணலாம்னா, எனக்கு இன்னும் அதிகமா ட்ரைனிங் கொடுக்கலாம் இல்லையா, ஏன்னா நீ ரொம்ப வீக்கா இருக்க சொல்லி எனக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கப் காம்ப்ளான் கொடுக்கலாம், ஒரு கப் மெடிசின் தரலாம், ஒரு கப் புரோட்டீன் தரலாம். இதுல ஃபால்ட் இல்லை. என்ன ப்ராப்ளம்னா, இவர்கிட்ட இருக்கிறத புடுங்கி எனக்கு வந்து பண்றதுதான் பிரச்சனையே. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம், இவரு ஃபர்ஸ்ட் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலாம், இவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க கூடாது. அப்ப என்ன பண்ணலாம், இவரை மார்னிங் பட்டினி போடு. எப்படி? இது லிட்டரலா நடந்துச்சு, நடந்திருக்கு. கம்யூனிஸ்ட் நாடுகள்ல யாரு பணக்காரனா இருக்கிறானோ அவன் வீட்டை விட்டு அவனை விரட்டி அவனை கிராமங்கள்ல போய் நீ வேலை பாருன்னு சொல்லி விவசாய நிலங்கள்ல மாடு உழுவுற வேலையை இவரை பண்ண வச்சாங்க. இவர் யாரு? ஒரு ஃபேக்டரி ஓனர். எப்படி? ஃபேக்டரியை ஓன் பண்ணிட்டு இருந்தவரை இழுத்துட்டு வந்து, முக்கியமா சைனால மாவோனுடைய ஆட்சி, நீங்க வந்து கேள்விப்பட்டலாம், மாவோ ஜெடாங், மார்ட்சே தூங்குன்னு சொல்லுவாங்க. அவர் லிட்டரலா என்ன பண்ணாரு, பணக்காரங்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஒரு போர்டு மாதிரி, ஒரு கார்ட்போர்டு எழுதி கழுத்துல தொங்க போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அடிச்சு அவங்க கிராமப்புறங்களுக்கு அனுப்பி விட்டு நீ போய் வேலை பாடுறான்னு சொல்லி பண்ணாங்க. என்ன பண்ணணும்னா, விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க மேல வர்றதுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு செய்யலாம். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம அப்ப பார்த்த மாதிரி வெல்த் கிரியேட் பண்ணலாம், அவங்களோட வாய்ப்புகளை உருவாக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள வாய்ப்பு அளிக்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளம். நம்ம சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் வெல்த் கிரியேஷன், வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணுவாங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, வெல்த்தை நம்ம உருவாக்க முடியுமா முடியாதா? முடியும். பிகாஸ் பணம் என்பது உருவாக்கப்பட வேண்டிய, உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஃபேக்டரி இல்லைன்னா இன்னொரு ஃபேக்டரியை நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கான எஃபர்ட் போடும்போது, அதற்கான சரியான ஆட்களை செலக்ட் பண்ணி சரியான ஆட்களை கொண்டு வச்சு நம்ம ஒரு ஃபேக்டரியை உருவாக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸிஸ்டிங் ஃபேக்டரி ஒன்று இருக்கும், அந்த ஃபேக்டரியில உள்ளதை பிடுங்கி தான் இவனுக்கு கொடுப்பாங்க.
இதுதான் கம்யூனிசமுடைய அடிப்படையில் இருக்கிற பெரிய பிரச்சனையை நான் பார்த்தேன் இல்லையா. அப்ப தாமஸ் சோல் சொல்ற விஷயம் என்னன்னா, லாஸ்ட் 30 வருஷமாக இது வரைக்கும் எதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சோ அதை கொண்டு வந்து வச்சதுனாலதான் இன்னைக்கு உலகத்துல எல்லா பிரச்சனையும் உருவாச்சு. ரைட், இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட், இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யூடியூப்ல நானே கேட்டிருக்கேன், இயேசு கிறிஸ்துவே ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு பேசி நான் கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க என்ன வசனத்தை கோட் பண்ணுவாங்கன்னா, ஒட்டகமானது ஊசையின் காதில் நுழையிறது ஈஸி, எதை விடனா பணக்காரன் பரலோகத்துக்கு வர்றது இல்லையா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, பணக்காரன் பரலோகமே போகமாட்டான் அப்படின்னு சொன்னாருன்னு இவங்க சொல்லுவாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, அது உண்மையா? அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் அந்த மாதிரி அவர் பேச வேண்டிய தேவை என்ன? ஏன் அந்த வார்த்தையை அவர் ஏன் சொன்னாரு? பணக்காரனா அது மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்கும், உன்னோட பணத்தை வித்து ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லுவாரு, அவன் மனசோர்வா போயிடுவான், கடவுளே விட்டு போயிடுவான் இல்லையா. ஏன்? அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு லெசன் ஒன்று டீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பணக்காரங்க அவங்க வெல்த்தை சேர்த்து வச்சது மட்டும் இல்லாம அதை மதத்தோட சேர்ந்து கனெக்ட் பண்ணாங்க, விச் இஸ் அந்த காலத்துல இருந்த யூத மதம் இல்லையா. பரிசேசெல்லாம் பயங்கர வெல்த்தி பீப்புள். கடவுள் சொல்லுவாரு, உன்னுடைய அங்கியினுடைய நீளத்தை நீ அதிகரிச்சுட்டே போற, அங்கி நீளமா போட்டிருக்க, இவன் ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறான். ஓகே, அப்ப என்னன்னா இவங்க நீ வந்து அவனை அபியூஸ் பண்ணிருக்க. பணக்காரன் அந்த காலத்துல சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு போன மக்களையே அபியூஸ் பண்ற வேலையை பண்ணிட்டு இருந்தாங்கன்றதுதான் கடவுளுடைய பார்வை. அப்ப அவர் சொன்னாரு, பணக்காரனை வச்சு பிரச்சனை இல்லை, பண ஆசைதான் பிரச்சனை. ஓகே, பவுல் சொன்ன மாதிரி the love of money is the root of all evil. ஓகே, பணக்காரன பிரச்சனைன்னு அவர் சொல்லல, ஏன் நான் பின்னால வரேன். ஓகே, அப்போ கம்யூனிசம் அப்படின்ற விஷயம் இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் வந்து இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே அவரே ஒரு தோழர் தான், தோழர் காம்ரேட். ஓகே, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை இப்ப அவங்க பக்கம் இழுக்கிற வேலையை அவங்க பண்றாங்க. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் கம்யூனிசம் வந்து ரொம்ப அது இயேசு கிறிஸ்துவே விரும்பின ஒரு விஷயமாக நமக்கு காட்டப்படுது, ஆனா ஏன் அது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட், இது வந்து ஏழைகளை முக்கியப்படுத்துது, ரைட்டா. அது நம்ம பார்த்த விஷயம். பணம் இல்லாதவங்கள அது அதிகமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இட் சவுண்ட்ஸ் கிறிஸ்டியன், சவுண்ட்ஸ் அந்த மாதிரி தெரியுது, அந்த மாதிரி தோணுது இல்லையா. நெக்ஸ்ட், யூஸ் moral லாங்குவேஜ். இது வந்து யூஸ் பண்ற கம்யூனிஸ்டுகள் பயன்படுத்துற அந்த மொழி பார்த்தீங்கன்னா, நீதி, நேர்மை, எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஈக்குவாலிட்டி, ஃபேர்னஸ் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை இவங்க பயன்படுத்துவாங்க. அப்ப அது கேட்கறதுக்கு அந்த அந்த வார்த்தை ஜாலங்கள் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ஆனால் ரீப்ளேசஸ் வாலண்டரி சேரிட்டி வித் கோயஷன். கோயஷன்னா கட்டாயப்படுத்துறது. வாலண்டரியா நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம், ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாலண்டரியா பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தவரைக்கும் வாலண்டரியா யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வைங்களேன், ஒரு வீடு இருக்கு, ஒரு லேண்ட் இருக்குன்னு வைங்க. அந்த லேண்டை உங்க தாத்தாவுக்கு தாத்தா இந்த ஊருக்கு வந்து குடியேறி அவரு கூலி வேலை செஞ்சு அந்த லேண்டை வாங்கியிருப்பாரு. அந்த லேண்டை உங்களுக்காக விட்டு போயிருப்பாரு. ஓகே, நீங்க அவருடைய பேரப்பிள்ளை அப்படின்ற காரணத்தினால இவங்க என்ன சொல்லுவாங்க, அதை கொடுத்துருவாங்க. ஓகே, கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களை கொல்லுவாங்க. அவங்களுடைய லாஜிக் என்னன்னா, இவங்கிட்ட லேண்டே இல்லை அப்படிம்பாங்க. அப்ப அவங்க தாத்தா வந்து வேலை செய்யாம இருந்திருக்கலாம், அவருக்கு வேலை செய்ய அவருக்கு இஷ்டம் இல்லாம இருந்திருக்கலாம், பல காரணங்கள் இருந்திருக்கலாம், குடிகாரணம் இருந்திருக்கலாம். எங்க அப்பா அடிக்கடி பேசுவாரு என்கிட்ட பர்சனலா. அப்பா சொல்றது என்ன, என்னை படிக்க வைக்கிறப்போ, சின்ன வயசுல படிக்க வைக்கிறப்போ, நான் பாட்டி ஊர்ல படிக்கும்போது அப்பா என்னை பார்க்க வருவாரு. வந்துட்டு அப்பா என்கிட்ட பேசும்போது மார்க் கொஞ்சம் கம்மியாயிட்டா அப்பா என்கிட்ட பேசுற விஷயம் எனக்கு வந்து, நான் ரொம்ப சின்ன பையன், இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா வந்து குடிகாரன்டா. அதாவது எங்க அப்பா வந்து சாராயத்தை நீலாம் வந்து கிளாஸ்ல குடிப்பாங்க, எங்க அப்பா வந்து ஊத்துவாங்க, இப்படிதான் வாங்கி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மொடா குடிக்காரன். நான் ஒரு நோட்டு வாங்க போக எங்க அப்பாங்காரன் ஒரு நோட்டு வாங்க தரல, எங்க அப்பா என்கிட்ட பேசியிருக்காரு. ஓகே, என்ன பிரச்சனைனா, எங்க அப்பாவை எங்க தாத்தா படிக்க வைக்கல.
நோட்டு வாங்கி தரல. எங்க அப்பா வந்து என்னை படிக்க வச்சாரு. நார்மலான தமிழ் மீடியம் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். இன்னைக்கு என் பையனை நான் ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். 3.5 வயசு, அதுக்கு ஃபீஸ் வந்து 2.5 லட்ச ரூபா ஃபீஸ். அப்போ எங்க அப்பா படிக்கல, தாத்தா காரணம். ஓகே, எங்க அப்பாவுடைய ஒரே ஊர்ல இருந்த இன்னொருத்தர், அவருமே அதே மாதிரி குடிகாரன் தான் வாழ்ந்திருக்காரு. அவர் பையனை படிக்க வச்சு அவங்க இன்னைக்கு மேல வந்து அவங்க பசங்க இன்னைக்கு அமெரிக்கால வேலை பார்க்குறாங்க. 3rd ஜெனரேஷன் அவங்களுடைய குழந்தைங்க பிறக்கிறதே அமெரிக்கால. அப்போ ஒரே ஊர்ல இருக்காங்க, ஒரே ஊர்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஒரே எல்லாமே இருந்தும் ஒருத்தர் குடிச்சு நாசமா போயிட்டாரு, ஒருத்தர் வந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டார். இப்ப வந்து அது எப்படி நீ செய்யலாம், இவனுக்கு இவன் மட்டும் படிக்கிறானே நீங்க வந்து கேட்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப என்னன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ கட்டாயப்படுத்தி தான் நீ ஒரு விஷயத்த செய்யணும், கட்டாயப்படுத்தி உங்களுடைய ப்ராப்பர்ட்டியே நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி வைக்கணும்னு இவங்க சொல்லுவாங்க. 4வது பாயிண்ட் வந்து ரீப்ளேசஸ் கம்பேஷன் வித் ஸ்டேட் பவர். அகைன் நம்ம பேசுற மாதிரி அரசு கிட்ட தான் எல்லாமே இருக்கும். ஓகே, கவர்மெண்ட், அரசு. பட் பிப்ளிக்கலி பார்க்குறோம், பைபிள் படி பார்த்தா இதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு. நான் இப்ப பைபிள்ல இருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வந்து பார்க்கலாம். பைபிள் ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? என்ன ப்ராப்ளம் நம்பர் 1 வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்ற ஒரு விஷயத்தை கம்யூனிசம் ஏற்காது. தனி மனித சொத்து. ஒரு தனி மனிதன் இருக்காருங்களா, அந்த தனி மனிதனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து அகைன் கலெக்டிவிசம், அரசாங்கத்திட்ட கொண்டு வந்து வைக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை இது அடிக்குது. நெக்ஸ்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் த்ரூ ஃபோர்ஸ், கட்டாயப்படுத்தி வாங்குறது. 3rd பாயிண்ட் வந்து சென்ட்ரலைஸ்டு பவர் இன் சின்ஃபுல் ஹியூமன் ஹேண்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி நம்ம எல்லாருமே பாவிகள் தான். ஒரு பாவியான ஒரு மனிதர்கள்லாம் சேர்ந்து கெட்டின ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போயிட்டு பவரை கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து குவிச்சு வைக்கிறது இல்லையா? அந்த அதிகார குவிப்பு அது ஒரு பிரச்சனை. 4வது வந்து மனுஷங்களை வந்து இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு எக்கனாமிக் யூனிட்ஸா பாக்குறாங்க. அப்புறம் என்ன, இவங்களை வந்து நம்ம அப்ப பேசுற மாதிரி ஒரு பணத்தை உற்பத்தி பண்ற பணம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவங்கள அதுக்குள்ள சுருக்கி பார்க்கிற ஒரு பார்வையை இவங்க கொடுக்குறாங்க. 4 பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே we know 10 commandments இல்லையா? 10 கட்டளையில 2 விஷயம். ஒன்னு யூ ஷால் நாட் ஸ்டீல், திருடாத இருப்பாயாக. அது மட்டும் இல்ல, அடுத்தவனோட ஆசைப்படாத. அப்போ ஸ்டீலிங் அப்படின்றது ஒரு செயல், அது எடுக்கிறது. கடவுள் சொல்றாரு, எடுக்கிறது மட்டும் பாவம் அப்படி நினைக்காத, அது வேணும் நீ நினைச்சாலே பாவம். எப்படி? அடுத்தவங்களுடைய எனக்கு வேணும் நினைச்சாலே பிரச்சனைன்றார் கடவுள். அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா டிசையர் அப்படின்றது ஒரு விஷயத்த ஆக்சுவலா பண்றது வேற, ஆசைப்படுறதே தவறு. பட் இவங்க என்ன பண்றாங்க, கலெக்டிவிசம் அப்படின்ற விஷயத்தின் கீழே எல்லாரும் ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து வை அப்படின்னு பேசுறதே 10 கட்டளைகளுக்கு எதிரான ஒரு விஷயம். ஆமாவா இல்லையா? அக்ரி பண்றீங்களா? இல்ல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டை ஆண்டவர் அமைத்த போது லேவியராகமம் டியூட்ரானமில பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் கொடுத்துருப்பாரா? நீ அது எந்த அளவுக்கு லாஸ் கொடுத்துருப்பாருன்னா, நீங்க ஒரு மாடி வீடு கட்டுறீங்கன்னா மாடி வீட்டுக்கு நீங்க ஒரு வால் வைக்கணும். படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அந்த வால் வைக்காம விட்டு உன் மாடி இருந்து ஒருத்தன் கீழே விழுந்து இறந்துட்டானா அதுக்கு பொறுப்பு நீதான். எப்படி? கடவுள் அந்த அளவுக்கு ஜஸ்டிஸை வந்து அவரு நியாயப்படுத்தி முக்கியப்படுத்தினார். மாடி வீடு கட்டுறீங்க, மாடியில பாதுகாப்பா நீங்க ஒரு சுவர் வைக்காம உங்க சுவர்ல ஒருத்தர் ஏறி அவர் கீழே விழுந்து இறந்துட்டாருன்னா ஒருவேளை நீ தான் அதுக்கு காரணம். ஏன்னா நீ தான் வால் வைக்கல. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்து அந்த அளவுக்கு மூவ் பண்ணி அவங்களுக்கு லாஸ் பண்ணி கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாரு, உங்க ஊர்ல வாழ்ற ஃபாரினர்ஸ், வெளியே இருந்து ஒருத்தன் வந்திருப்பான், ஒரு ஏழை வந்திருப்பான், அவனை நீ ஆதரி அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? சொன்னார், ரைட். ஆனா உன் சொத்தை மொத்தமா நீ அவனுக்கு எழுதி வைன்னு சொன்னாரா? அப்ப இன்னைக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல நிறைய சேரிட்டிஸ் இல்லையா, ஏழை மக்களுக்கான சேரிட்டிஸை உருவாக்கி இலவச மருத்துவமனையை செஞ்சது யாரு? மோஸ்ட்லி யாரு? மிஷனரிஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ்.
இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, கடவுள் நமக்கு சேரிட்டியை நமக்கு டீச் பண்ணியிருக்காரு. பட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து அபாலிஷ் பண்ணிரு, அதை மொத்தமா அழிச்சிரு, உனக்கு சொத்தே வேண்டாம், நம்ம எல்லாம் காமனா ஒரு இடத்துல வாழலான்னு அவர் சொன்னதா இல்ல. இஸ்ரேல் நாட்டுக்குள்ள வாழ்ற ஏழைய நீ வந்து அவனை அவனை ஆதரி, அவனுக்கு வந்து பண உதவி பண்ணுன்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் உன் வீட்டுக்குள்ள அவனை விட்டுருன்னு சொன்னாரா? இல்ல. ரைட்? அப்ப கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை வாங்கின ஆண்டவர் சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் இன்னொன்னு, ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாம் ஏவாள வச்சப்போ அவங்களுக்கு எல்லாமே உள்ள வந்து இருந்துச்சு இல்லையா? ஃப்ரீயாவே இருந்துச்சு, மரங்கள் இருந்துச்சு, பழங்கள் இருந்துச்சு, எல்லாமே இல்லையா? உனக்கு என்ன பிடிக்குமோ எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன ஆண்டவர் ஆதாம போயிட்டு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொன்னாரா? படிக்கலாம். ஆதியாகமம் 2 வசனம் 15 வாசிக்கலாமா? Genesis 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பயன்படுத்தவும் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சம் கனியையும் புசிக்கிறேன் புசிக்கலாம். 15 அந்த ஃபர்ஸ்ட் வரி படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, ஓகே, அவர் என்ன பண்ண, கையை பிடிச்சி கூட்டு வர்றாரு, வாடான்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டு வந்து சொல்றாரு, இங்க நீ பண்படுத்தணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முதல் 6 நாட்கள் எல்லாமே படைச்சாச்சு இல்ல, எல்லாத்தையும் படைச்சாச்சு. படைச்சிட்டு கடவுளே வந்து ரெஸ்ட்டுக்கு போயிட்டாரு. நீயும் போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. உலகத்தை அவர் யாருமே இல்லை, ஒன்லி 2 ஹியூமன் பீயிங்ஸ் தான் உள்ள வாழ்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை மேனேஜ் பண்ணணும், நீ தான் பண்ணணும், நீ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கேயே கடவுள் என்ன கொண்டு வந்துட்டாருன்னா இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தனி மனித பொறுப்பு. அவர் வந்து இல்லப்பா நீங்க சேர்ந்து பண்ணுங்க, ஓகேவா, நீ வேலையே பண்ண வேண்டாம், உனக்கு நான் பண்ணி வச்சிட்டேன், இப்போ தூங்குன்னு சொல்ல. ஓகே, அங்க அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. அப்போ மனிதனுடைய பாவம் அந்த 3rd சாப்டர்ல தான் அந்த சர்ப்பம் வருது இல்லையா? அது வர்றதுக்கு முன்னாலேயே 2nd சாப்டர்ல கடவுள் சொல்றாரு, வேலை செய்யணும், எல்லாரும் வேலை செய்யணும். அப்ப கம்யூனிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வேலை செய்யலனாலும் அரசு உனக்கு கொடுக்கும். இது நடந்திருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நான் பிஹெச்டி பண்ணது வந்து இன் எக்கனாமிக்ஸ், அதுலயும் குறிப்பாக ஈஸ்ட் யூரோப், கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள கம்யூனிசம் புகுந்தப்போ அந்த நாடு எப்படி நாசமா போச்சு அப்படின்றத படித்தேன். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு அப்புறம் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 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 ஹிஸ்டரியை நான் கொஞ்சம் ஸ்மாலா உங்களுக்கு சொல்லிடுறேன். வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மனி அந்த போர்ல தோத்து போறாங்க. அடால்ஃப் ஹிட்லர் அவர் இறந்துடுறாரு. இப்ப ஜெர்மனி வந்து யார் கட்டுப்பாட்டுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, சோவியத் ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன். அந்த ஒரு நாடை இந்த 4 பேர் என்ன பண்றாங்க, யார் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நாடை வந்து கூறு போடுறாங்க. அது 2ஆ கூறு போட்டு கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி யாருக்கிட்ட போகுதுன்னா அமெரிக்கா, பிரிட்டன் அவங்க எடுத்துட்டு போறாங்க. கிழக்கு ஜெர்மனி வந்து கம்யூனிஸ்ட் நாடான ரஷ்யா எடுத்துட்டு போறாங்க. இதை மட்டும் பண்ணாம அந்த கிழக்கு ஐரோப்பால உள்ள லைக் ரொமானியா எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இவர் உம்ரான் தெரியும்ல, ரிச்சர்ட் உம்ரான் மிஷினரி. அவர் யார் அடிச்சது, யாரு அவரை மினிஸ்ட்ரி பண்றதுக்கு பிரச்சனை பண்ணது யாரு, ஏன் பண்ணாங்க? ஏன்னா அவர் வாழ்ந்த நாடுன்றது ஒரு கிறிஸ்தவ நாடு. ரொமானியா ஒரு ஈஸ்ட் யூரோப்ல ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ். அங்க அவங்க கட்டின தேவாலயம் இன்னைக்கும் அங்க இருக்கு இல்லையா? அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த உடனே அவங்க பண்ண முதல் வேலையாக இன்னும் தேவாலயத்தை நடத்தக்கூடாது, மினிஸ்ட்ரி பண்ணவெல்லாம் ஓடி போயிரு. இவர் அதை மீறி பண்ணாரு, இவரை முதுகுல அடிச்சு பண்ணாங்க இல்லையா? ஸோ ரொமானியால 1980s 80களில் அந்த போட்டோ இன்னும் இருக்கு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்றேன்.
அவங்களுக்கு ரேஷன் மாதிரி கொடுத்தாங்க. அப்பனா என்ன ரேஷன்னா என்னன்னா, டெய்லி போயிட்டு ரேஷன் கடையில் போயிட்டு, இப்போ நம்ம ஊரில் உள்ள சிஸ்டம் வந்து அங்கேருந்து வந்தது தான். டெய்லி போயிட்டு ஒரு துண்டு பிரெட்டு, ஒரு சின்ன ஒரு பழம், ஒரு சின்ன கிளாஸில் ஓட்கா, சின்னதில் வந்து பால், பிஸ்கட், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அரசாங்கம் குட்டி 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 பீஸா அவங்களுக்கு பிரிச்சு 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 கொடுத்தாங்க. சிங்கிள் ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான், ஒரு நாளைக்கு இவ்வளவுதான். ரேஷன் கடைக்கு இப்ப நம்ம போற மாதிரி அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, டெய்லி போயிட்டு மார்னிங், மதியம், இரவு 3 நேரம் சாப்பாடுக்கு ரேஷன் பண்ணி தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, வேலைக்கு போனாலும் சரி அதே ஃபுட்டு தான், நீங்க வேலை செய்யாம வீட்டில் தூங்கினாலும் உங்களுக்கு அதே ஃபுட்டு தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, யாரு அதிகமா ஒர்க் பண்றானோ அவனுக்கு ஒரு சோர்வு வந்துடும்ல. இப்போ நீங்க போயிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரீங்க, மேல இருந்து சாப்பாடு செஞ்சு இப்போ வந்து லஞ்ச் கொண்டு வரீங்க. நான் வந்து வேலையே செய்யல, இங்க உட்காந்துருக்கேன் இல்லையா, எனக்கும் அதே சாப்பாடு, எனக்கும் அதே உணவு, எனக்கும் அதே டேஸ்ட்ல ஃபுட்டுனா இது நியாயமா? அதுக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன், நான் என்ன கொடுத்தேன்றது ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. பட் கம்யூனிஸ்ட் நாடுகளில் என்ன ஆகி போச்சுன்னா, நீ வேலை செஞ்சாலும் சரி வேலை செய்யலாம் சரி, உனக்கு ஒரே மாதிரி தான் ஃபுட் நாங்கள் கொடுப்போம். இது நியாயமா? இல்லைல்ல, யோசிச்சு பாருங்க. அப்போ கடவுள் சொல்றாரு, நீ உழைக்கணும், உழைச்சா மட்டும்தான் உனக்கு சோறு. இது கடவுள் ஆதாமுக்கு கொடுத்த ஒரு விஷயம். அவர் அந்த தோட்டத்துல எல்லாமே வச்சிட்டாரு, அவங்களுக்கான கனிகள், பழங்கள் எல்லாமே. நீ அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும் இல்லையா. அதே மாதிரி நீதிமொழிகள் 10:4 ஆண்டவர் சொல்றாரு, முக்கியமான இது படிக்கிறப்போ ரொம்ப எனக்கு அவ்வளவு பிடிக்கும். படிக்கலாமா? நீதிமொழி 10:4. ஆண்டவர் என்ன சொல்றாரு, சோம்பேறி என்னவானா, என்னவா, ஏழையாவான். அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தங்க ஏழையா இருக்கிறாங்கன்னா வேலை செய்யலன்னா ஏழையா போயிடுவாங்க. இது கடவுள் சொல்ற விஷயம். சுறுசுறுப்பா ஒரு விஷயத்தை செய்யும் போது பணம் உருவாகும். அப்ப பணத்தை வந்து கடவுள் எப்படி பாக்குறாரு? நெகட்டிவா பாக்குறாரா, பாசிட்டிவா பாக்குறாரா? பாசிட்டிவா பாக்குறாரு இல்லையா. அப்ப இயேசு கிறிஸ்து தோழரா இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து கம்யூனிஸ்டா இல்லையா? சொல்லுங்க. பணக்காரனே தப்பு அப்படின்னு ஆண்டவர் எங்கேயா சொன்னாரா? இல்ல. அவர் சொல்றாரு, நீ வந்து சோம்பேறியா தூங்கிட்டு இருந்தனா ஏழையா போயிருவ. அதை நெகட்டிவா காமிச்சிட்டு, சுறுசுறுப்பு உள்ளவன் கை வந்து செல்வத்தை உருவாக்கும். செல்வத்தை வந்து இன்னொருத்தங்க இருந்து வாங்காது, இது உருவாக்கும், கிரியேட் பண்ணும். இது அப்ப கேபிட்டலிசம், அந்த பணத்தை உருவாக்குற முதலாளித்துவம் அப்படின்ற விஷயம் கடவுள் சொன்ன விஷயமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ ஏழையா இருக்காத, ஏழை அப்படின்ற விஷயத்த பைபிள் என்னைக்குமே குளோரிஃபை பண்ணல. நம்ம எல்லாருமே, ஆனா பண ஆசை கூடாதுன்னு அவர் பேசியிருக்காரு. பண ஆசைனா என்னன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு பணத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றது. எனக்கு தெரிஞ்சு பல பேர் நான் பார்த்திருக்கேன், 24 மணி நேரமும் பணத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அவங்க கிட்ட நீங்க பேச்சு கொடுத்தா போதும், எவ்வளவு வாங்குற, சேலரி எவ்வளவு வாங்குற, அடுத்து என்ன வேலை செய்ய போற, என் பையனுக்கு ஒரு வேலை பார்த்து கொடு. இது எங்க ஃபேமிலியில உண்டு. நம்ம ஐடி வந்துட்டோம், ஒரு சம்பளம் வரணும்னா அவங்க பையன் வாங்கலன்னா அவன் ஏன் வாங்கல, அவனுக்கு ஏதாவது ஐடியா பண்ணி கொடு, நீ எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருக்க. இப்போ வந்து கெவின் பால் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அப்போ வந்து என்னடா இன்னும் ஒரு 4 ஏக்கர் லேண்ட் வாங்கி வச்சிருப்பியா? ஃபர்ஸ்ட் என்கிட்ட சேலரி கேட்பாங்க. நான் ஆக்சுவலி பொதுவாக சேலரி வந்து சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையும். அதை வந்து மலிப்பிடுவேன், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்னா மலிப்பிடுவேன். ஏன்னா மற்றவங்க கிட்டனா அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு ஓப்பனாக கேட்டுருவேன். ஏன்னா இன்னொருத்தர் சேலரியை கேட்கக்கூடாது நம்ம, ஏன்னா இது அவங்க சம்பளம், இது நம்ம சம்பளம். ஓகே, இப்போ என்னன்னா இவங்க ஃபர்ஸ்ட் சேலரி கேட்பாங்க, அடுத்து நம்ம சேலரி அப்படி சொல்லணும் வைங்களேன். சரி, நீயும் வேலை பார்க்குற, ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க, அப்போ எத்தனை சவரம் வாங்கி வச்சிருப்பீங்க? என்னன்னா பணம் 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 பணம். சர்ச்சுக்கு போவாங்க, காணிக்க கொடுப்பாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஆனால் பணத்தையே தான் யோசிச்சிருப்பாங்க, அந்த பண ஆசை. அப்ப என்ன ஆகும்னா, இப்போ வந்து கெவின் பால் கிட்ட ஒரு 50 சவரம் நாங்கள் வாங்கிட்டான்.
அப்ப என்கிட்ட இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கு ஒண்ணு வயிறு எரியும், இல்லைன்னா அவங்களே கீழே வந்து நினைச்சுப்பாங்க இல்லையா. நான் வந்து 2013 வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாபுக்கு போனேன். ஜாபுக்கு போனப்போ அன்னைக்கு என்ன வேலைக்கு வந்து எடுத்துட்டு என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, அப்போ என் சேலரி வந்து நான் அப்போ சொன்ன மாதிரி 8,000 வாங்கினேன். அவர் சொல்றாரு, உங்களோட சம்பளம் வந்து 8,000 ரூபாய், இந்த 8,000 சேலரியை வச்சுட்டு நீ உள்ள போயிட்டு ஒருத்தனே பார்த்து உன் சேலரி என்ன என்னன்னு கேட்காத. ஏன் கேட்கக்கூடாதுன்னு அவர் சொன்னாருன்னா, நீ கம்மியா உன்னை விட அவன் கம்மியா வாங்கினான்னா உனக்கு அவன் மேல ஒரு அதுப்பு வந்துடும், அவனை கம்மி அப்படின்னு நினைச்சிருவேன். அதிகமா வாங்குறான்னா உனக்கு அவன் பொறாம வந்துடும். எதுக்கு? உன் சேலரி நீ அவனுக்கு பண்ண போறது இல்லை, அவன் சேலரி உனக்கு, அவன் சேலரி வச்சுக்கோ. பட் பண ஆசை, அதான் கடவுள் அதை வந்து நெகட்டிவா பார்க்குறாரு. பணம் 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 பணம். ஆனா பணக்காரன் ஆகிறது தப்பு இல்லை இல்லையா. கடவுள் சொல்றாரு டிலிஜென்ட் ஹேண்ட்னு ஆங்கிலத்துல போட்டுருவோம், ரொம்ப ஷார்ப்பா உஷாரா வேலை செய்யு. ஆனா சொல்றாரு உஷாரா வேலை செய், இன்னும் பணத்தை சேரு, ஆனா உன் கண்ணு அங்க இருக்கக்கூடாது. அதே ஆண்டவர் தான் இன்னொன்னும் அவர் பேச, பூமியில உனக்கு ப்ராப்பர்ட்டியை சேர்த்து வைக்காத. அப்பனா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய போக்கஸ் அங்க இருக்கக்கூடாது. பணம் இருக்கலாம், ஆனா உங்களுடைய போக்கஸ் அங்க இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு சுறுசுறுப்பா ப்ரொடக்டிவா ஒரு விஷயத்த பண்றது தப்பு இல்லை. ரைட். நெக்ஸ்ட் புதிய பாடு வந்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன். எனக்கு பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, மினிஸ்ட்ரிக்கு ஒரு நீ வந்தன்னா வேலை செய்யாம மினிஸ்ட்ரி மட்டும் செய்யக்கூடாது, வேலையும் செய்யணும். ஏன்னா பவுல் அப்போஸ்தலனே அவர் என்ன பண்ணாரு, வேலை செஞ்சுதான் அவருக்கு வெளியே இருந்து ஸ்பான்சர்ஸ் வந்தாங்க, அதுவும் பண்ணாங்க. அவருக்கு நிறைய காணிக்கை கொடுத்து கலெக்ட் பண்ணி தான் அவருக்கு அனுப்பிச்சதாக வசனம் இருக்கு. அதே பவுல் நான் யாருக்கும் பாரமாக ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவரும் வேலை செஞ்சார். இப்ப 2 தெசலோனியர் அதிகாரம் 3 வசனம் 10 இதெல்லாம் படிச்சிருப்போம், நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். செகண்ட் தெசலோனியன்ஸ் அதிகாரம் 3 வசனம் 10 படிக்கலாமா? ஸ்லோவா படிங்க. இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவர்களானால். செகண்ட் தெசலோனியன்ஸ் 2 தெசலோனியர். வேலை செய்ய மனதில்லாத இருந்தவன் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களுக்கு எழுதப்போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாரும் வேலையை செய்யாமல் வீண் அனுபவக்காரர்களாய் ஒழுங்கு செய்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதியோடு வேலை செய்கிறது தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொல்கிறோம். பவுல் இந்த லெட்டர் யாருக்கு எழுதுறாரு? சர்ச்சுக்கு வந்த சபை கூடுதலை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அவர் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? வேலை செய்யலாம், நீ சாப்பிடக்கூடாது. பட் கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வேலை செய்யலாம் கூட இவங்கிட்ட இருந்து புடுங்கி நான் கொடுப்பேன், இவனுக்கு திறமை இருக்கோ இல்லையோ வேலைக்கு போறான், இவனு சாப்பிடணும். இது டைரக்டா பைபிளை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ற ஒரு விஷயமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ அவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனுடைய செயலுக்கு தக்கதாக அவங்க சம்பாதிச்சுக்கலாம். அதை அவங்க சாப்பிடுறதுக்கான உரிமை அவங்களுக்கு உண்டா இல்லையா? உண்டு. ரைட். அப்போ பைபிள் வந்து என்ன சொல்லுதுன்னா, வருமானம், பணம் சம்பாதிக்கிறது, இன்னும் நிறைய சம்பாதிக்கிற விஷயத்த பைபிள் வந்து என்கரேஜ் பண்ணுது. சோம்பேறியா வாழாதன்ற விஷயத்த பைபிள் வந்து முக்கியப்படுத்துது இல்லையா? ஸோ கம்யூனிசம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் பார்க்கணும்னா, முதல்ல இட் என்கரேஜஸ் என்வி, பொறாமையா அது வளர்க்குது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பேசுறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அமெரிக்கா பார்த்தா கடுப்பாயிரும் அவங்களுக்கு. அமெரிக்கா ஏன்னா உலகத்துல உள்ள எல்லா பணமும் அங்கதான் குவிஞ்சிருக்கு, இவங்க பணத்தை பார்த்தா பிடிக்காது. நெக்ஸ்ட் பனிஷஸ் எக்ஸலன்ஸ். இதான் நான் சொன்னேன், ஓட்டப்பந்தயத்தில் பிரதர் ஃபர்ஸ்ட் போயிட்டாருன்னா அவரை பனிஷ் பண்ணணும், அவர் ஈக்குவலா வந்துடணும். அப்ப என்ன பண்ணலாம், அவருக்கு பட்னி போடுங்க, அவர் பட்னி போட்டாச்சுன்னா அவர் ஸ்லோவா ஓடுவாரு, எல்லாரும் அவர் கூட ஈக்குவலா ஓடுவாங்க. இஸ் இட் கரெக்ட்? யார் நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றானோ அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை அடிக்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். ரைட். அந்த அவுட்கம் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்த மாதிரி
அவுட்கம் ஈக்குவலா வரணும்னா அதுக்கான வழிமுறை இதுவா தான் இருக்க முடியும் இல்லையா? நெக்ஸ்ட், இட் ரிவார்ட்ஸ் டிபெண்டன்சி. இதான் நம்ம பார்த்தோம். இன் ரொமேனியா ஒரு 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 ரொட்டி துண்டுக்காக கூட நீங்க அரசுகிட்ட நீங்க சார்ந்துதான் வாழணும். அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்தாதான் உண்டு. ஏன்னா நீங்க நினைச்சா கூட உங்களால ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அங்க ஒரு கோதுமையை வளர்த்து அந்த கோதுமையை ஒரு ரொட்டியாக உங்களால் மாற்ற முடியாது. உங்களுக்கு எப்படி விவசாயம் பண்ணணும்னு தெரியும், கோதுமை எப்படி அறுவடை பண்ணணும்னு தெரியும், தெரிஞ்சாலுமே உங்களால செய்ய முடியாது. முழு டிபெண்டன்சி யார் மேல? கவர்மெண்ட். ஓகே, அடுத்து ரீப்ளேசஸ் காட் வித் ஸ்டேட். இது முக்கியமான பாயிண்ட். கடவுளே நாங்க தான். இப்போ கம்யூனிஸ்ட் நாடுகளுடைய ஒரு முக்கியமான கூறு பார்த்தீங்கன்னா நாத்திகம். அவங்க சைனா போனாங்க. சைனால போனா அங்க வந்து தேவாலயம் கிடையாது. அங்க வந்து இந்த புத்த மதம் சார்ந்த விஷயங்கள் உண்டு. அதை ஃபுல்லா அடிச்சாங்க. வியட்நாம் போனாங்க, அங்கே இதே தான். நார்த் கொரியா போனாங்க, அங்கே இதே தான். ரஷ்யா போனாங்க. ரஷ்யா வந்து ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை வந்து முக்கியப்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு ஹப் அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, கிறிஸ்தவத்துல இப்போ கேத்தலிக்ஸ் இருந்தாங்க, அவங்க கிட்ட வந்து பிரிஞ்சு வந்தவங்க ப்ரொட்டஸ்டன்ட்ஸ். இவங்க இல்லாம மூணாவது ஒரு குரூப் வந்தாங்க, அவங்க தான் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ். ஆர்த்தடாக்ஸ் இவங்க வந்து லேட் ரோமன் எம்பையர் 500-600 காலகட்டத்தில் அவங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி பெருவாரியாக பரவுனது எங்கன்னா ரஷ்யால. ஓகே, ரஷ்யால இருந்த முக்கியமான பல ஆட்கள் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுடைய மெம்பரா இருந்தாங்க, பெரிய பெரிய ரைட்டர்ஸ் கூட. எத்தனை பேருக்கு டால்ஸ்டாய் தெரியும்? லியோ டால்ஸ்டாய் படிச்சிருப்பீங்க. லியோ டால்ஸ்டாய் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சினுடைய முக்கியமான ஒரு மெம்பராக இருந்த ஒருத்தர். அவர் தான் மகாத்மா காந்தியினுடைய மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன். அப்போ முக்கியமாக இருந்த அந்த இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணாங்க, கடவுளை அகற்றிட்டு, ஏன்னா மார்க்ஸ் பேசுற மாதிரி ரிலிஜன் இஸ் ஓபியம் ஆஃப் தி மாசஸ் அப்படின்னு சொன்னார். அப்பனா என்ன, ஓபியம்னா ஒரு போதை மருந்து, மதம் என்பது ஒரு போதை மருந்து, மாசஸ்னா கும்பல், மக்கள் கூட்டம் எல்லாரையும் மறக்க வச்சு, அவங்க கவலையை மறக்க வச்சு, உனக்கு நீ வந்து இறந்துட்டா நான் உனக்கு சொர்க்கம் தரேன்னு சொல்லி அவங்க ஏமாத்துனாங்கன்னு அவங்க பேசினாங்க. எப்படி? இந்த உலகத்துல நீ ஏழையாவே இருந்தாலும் உனக்கு பரலோகத்துல உனக்கு இடம் உண்டுன்னு சொல்லி மக்களை கிறிஸ்தவம் பிரெயின் வாஷ் பண்ணுதுன்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு. அது உண்மையா? அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உனக்கு சொர்க்கத்தை பூமியில் காட்டுகிறோம். அப்ப என்ன பண்ணு, கடவுளை தூக்கி போடு. ஸ்டேட் அங்க இருக்கும், ஸ்டேட் தான் உனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமாக இருக்கும் அப்படின்றத நம்ப வச்சாங்க. 5வது பாயிண்ட், மேக்ஸ் பொலிட்டிக்ஸ் சால்விஃபிக். சால்விஃபிக் என்ன? ரட்சிப்புன்ற ஒரு விஷயம், சால்வேஷன்ன்ற விஷயம் இயேசு நாமம் இல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லைன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? there is no other name in all the world. பட் இவங்க சொல்றாங்க, அரசியல் நான் பண்ற இந்த பாலிடிக்ஸ் தான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரே தீர்வு. ஏன்னா அங்க கடவுள் என்ற ஒரு கேரக்டர் அங்க இல்லை இல்லையா? கடவுள்ன்ற கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு உனக்கான பாதுகாப்பு, உனக்கான ரட்சிப்பு, உனக்கான மீட்பு, உன்னுடைய ஏழ்மையை போக்குறதுக்கு எல்லாமே யார் பண்ணுவா? அரசியல் பண்ணும், பொலிட்டிக்ஸ் பண்ணும். அப்ப உலகை உருவாக்கின கடவுளையே தூக்கிட்டு நீங்க ஒரு விஷயத்தை வச்சீங்கன்னா அது வழங்குமா? அது ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் வந்து லிபரல் ப்ரோக்ரசிவிசம் அப்படின்ற ஒரு விஷயம். முற்போக்கு அரசியல்னு வச்சுக்கலாம். ஓகே, இது என்னன்னா, முற்போக்கு அரசியல் இவங்க என்ன முக்கியப்படுத்துவாங்கன்னா, ஐடென்டிட்டி பாலிடிக்ஸை முக்கியப்படுத்துவாங்க. ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்னா என்ன? அடையாள அரசியல். அடையாள அரசியல் என்ன? ஐடியா இருக்கா? அடையாள அரசியல்னா ஒருத்தருடைய பேக்ரவுண்டை வச்சு அவங்க யார் அப்படின்னு சொல்லி தீர்மானிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து, இப்போ நான் இங்க இருக்கிறேன்னா, எங்க தாத்தா என்ன பண்ணாரு, தாத்தா யாரு, தாத்தா வந்து ஏழையா வாழ்ந்தாருன்னா எனக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இல்லையா?
நான் யாரு, நான் படிச்சிருக்கனா இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்னுடைய முன்னால இருக்கிற அடையாளம் என்ன, நான் என்ன என்ன ஊர்க்காரன், நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அடையாளப்படுத்தி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபெமினிசம் எடுத்துக்கலாம். ஃபெமினிசம்னா என்ன, பெண்ணியமா என்ன, அவங்களுடைய கோர் என்ன, ஈக்குவாலிட்டி வித் வாட், ரைட், ஓகே. ஆனா இன்னைக்கு பெண்ணியம் எப்படி மாறி போயிடுச்சுன்னா, ஆண்களை ஹேட் பண்ணு, ஆண்கள் வந்து வெறுக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்கள் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆண்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓரின சேர்க்கை பண்றவங்க லெஸ்பியன்ஸ் நிறைய பேர் ஃபெமினிஸ்டா இருக்காங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆண் தேவை அவசியம் இல்லை, எனக்கு ஆணே தேவையில்லை, மேரேஜ் பண்றது எனக்கு ஏன் ஆண் வேணும், ஐ ஹேட் மென் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புத்தகம்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு போஸ்ட் உங்களுக்கு இப்ப ஞாபகம் வருது, நான் காட்டுறேன். ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. பிஃபோர் கரெக்ட் குரூப். பாலின் ஹெர்மான்ச் அப்படின்ற ஒரு அம்மையார் இருக்காங்க. பாலின் ஹெர்மான்ச், ஓகே. இவங்க யாருன்னா ஒரு ஃபெமினிஸ்ட். இவங்க லெஸ்பியன், இன்னொரு பெண் கூட இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க பெண்ணு, இன்னொரு பெண் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க. புக்கோட தலை பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் மென், நான் ஆண்களை வெறுக்கிறேன். ஓகே, ஏன் சொல்றேன்னா இவங்க ஒரு பெண்ணா இருந்துட்டாங்க அப்படின்றதுனாலேயே அவங்க ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றது. ஓகே, இதுக்கு முன்னால ஆண்கள் வந்து டாமினண்டா பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கும் அந்த பெண் படிச்சு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபேஷன் டிசைனரா மாறினா கூட அவங்க ஒரு பெண்ணா இருக்காங்கன்ற ஒரு காரணத்தினாலேயே அவங்க ஒடுக்கப்பட்டவங்கன்ற ஒரு இடத்துக்கு வர்றது. இதானது அடையாள அரசியல், ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ். அவங்க ஜஸ்டிஸ் அப்படின்ற விஷயத்த எக்விட்டின்னு சொல்லி மாத்தி வைப்பாங்க. இன் திஸ் லிபரல் ப்ரோக்ரஸ் வாட் இஸ் எக்விட்டி? நம்ம ஃபர்ஸ்டே பேசுன மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்து சேரணும். ஜஸ்டிஸ்னா என்ன? இப்போ ஒருத்தர் ஃபாஸ்டா ஓடுறாரு, இவங்களால ஓட முடியலன்னா இவங்க நம்ம வந்து we can do more, அவங்களுக்கு அதிகமா ஒரு விஷயத்தை கொடுத்து நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தலாம். அது ஜஸ்டிஸ். இவங்க வந்து எக்விட்டின்னு சொல்லுவாங்க. எக்விட்டினா எல்லாரும் ஒரே இடத்துல வந்து சேரணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் போறோம்னா அடி. தேர்ட் பாயிண்ட் எலிவேட்ஸ் ஃபீலிங்ஸ் ஓவர் ட்ரூத்ஸ். அப்புறம் என்ன? இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. LGBTQIA+. நேத்து நிஷா வர்மா அப்படின்ற ஒரு இந்தியன் டாக்டர். அவங்க அமெரிக்காவில் போய் படிச்சு டாக்டரா இருக்காங்க. ஓகே, நேத்து அமெரிக்க பார்லிமெண்ட் நினைக்கிறேன், செனட்னு சொல்லுவாங்க, செனட்ல ஒரு ஹியரிங் ஒன்று, ஒரு விசாரணை மாதிரி ஒன்று பண்றாங்க. என்னன்னா, ஒரு ஆண் குழந்தை தன்னை பெண்ணாக உணர்ந்தால் அது பெண்ணாக மாற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஆணா பிறந்திருப்பாங்க, ஆணா வளர்ந்துருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் நான் வந்து பெண்ணா உணர்றேன்னு சொல்லுவாங்க. ஃபீலிங்ஸ், நான் ஃபீல் பண்றேன், அப்படி அது என்னுடைய பாடி, என்னுடைய உரிமைன்னு சொல்லுவாங்க. இப்படி ஃபீல் பண்ணிட்டாக்கல இவங்க உடனே நான் வந்து பெண்ணா மாறினேன் அப்படின்ற மாதிரி இவங்க அடையாளப்படுத்தி, இவங்களை பெண்ணாவே இவங்களை அடையாளப்படுத்தி, இவங்களுக்கு பெண் பேர் வச்சு இவங்களை பெண்ணுடைய ஸ்போர்ட்ஸ்ல இவங்களை அலோவ் பண்றாங்க. இன்னைக்கு நேத்து நடந்த விஷயம் அது. அதுல அந்த நம்ம ஊர் எம்பி மாதிரி வச்சுக்கலாம், அவங்க ஊர்ல இதை கால் தான் செனட்டர்னு சொல்லுவாங்க. அவரு இந்த டாக்டரை வந்து கேட்கிறாரு. என்ன கேட்டாருன்னா, ஆண்கள் வந்து கர்ப்பம் அடைய முடியுமா? இது ஒரு பேசிக் கொஸ்டின் இல்லையா? அவங்க சொல்றாங்க, இல்ல, நடக்கலாம், நடக்க முடியாமலும் இருக்கலாம். ஏன் இந்த கொஸ்டின் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? எப்படி? இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு பெண்ணா இருப்பாங்க, சாரி ஆமா ஆணா இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் நான் பெண்ணா உணர்றேன் அப்படின்னு சொல்லி பெண்ணா மாறிப்பாங்க. பெண்ணா மாறினா சாரி ரிவர்ஸ்ல வரணும். ஓகே, பெண்ணா இருப்பாங்க, அவங்களுக்கு இயற்கையாக ஒரு பேபி உருவாகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆணா உணர சொல்லி ஆணா மாறிப்பாங்க. ஆண் மாறி அந்த ஹார்மோன்லாம் எடுத்து அவங்களுக்கு தாடி முளைச்சிரும். ஆனா அவங்க பெண் தான், பிறந்ததுல பெண் தான், அவங்களால வந்து குழந்தை பிறக்க வைக்க முடியும். இப்ப பெண்ணா இருந்தவங்க ஆணா மாறிட்டு, ஆண் மாறி
முடி வெட்டிப்பாங்க, ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, நான் ஆண், என்னால குழந்தைய பிறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க யாரு? பெண். நீங்க ஆண் மாதிரி வேஷம் போட்டீங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம். ஆனா நீங்க ஆக்சுவலி யாரு? பெண் தான். இவங்க எப்படி மாத்துவாங்கன்னா, நான் ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுடைய பாத்ரூமை இவங்க பயன்படுத்துவாங்க. ஆணுடைய பேரை வச்சுப்பாங்க. நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி. நம்ம ஊர்ல வந்துரும், விரைவில் வரும். இங்கேயும் வந்துட்டு இருக்கு. சென்னையில அவர் தான் அமைச்சார், எனக்கு பிரதர் அமைச்சார். ஜெண்டர் லேப்னு சொல்லி இங்க வந்துருச்சு, சென்னை கார்பரேஷன்ல. ஓகே, என்னுடைய ஒய்ஃப் வந்து காக்னிசன்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்க. என் ஒய்ஃப் அவங்க ஆஃபீஸ் வந்து இட்ஸ் இன் டிஎல்எஃப் ஆர்காட் ரோட்ல. அவங்களுடைய ஆஃபீஸ் உள்ள ஜெண்டர் நியூட்ரல் பாத்ரூம் சொல்லி இன்னைக்கு வச்சிருக்காங்க. எப்படி? இப்போ நம்ம ஊர்ல பாத்ரூம் வந்து ஆண்கள் தனியா பெண்கள் தனியா வச்சிருப்போம். மால்ல பார்த்தா மென் மூன்று, இங்க பார்த்தா ஆண்களும் பெண்களும் ஒரே பாத்ரூம் உள்ள போலாம். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆணாவும் ஃபீல் பண்ணல, பெண்ணாவும் ஃபீல் பண்ணல, நான் போலாம்ல. நம்ம ஊர்ல வந்துருச்சு இது. ஓகே, என்ன சொல்றேன்னா ஃபீலிங்ஸை இவங்க முக்கியப்படுத்துவாங்க. ஃபீலிங்ஸ் தான் என்னுடைய முற்போக்கு அப்படின்னா அது ரொம்ப அது இவங்க அது ப்ராக்ரஸ் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் அவர் என்ன ஃபீல் பண்றாரோ அதான் உண்மை அப்படின்ற இடத்துக்கு இவங்க வருவாங்க. இதுவும் ஒரு விதமான அரசியல் கருத்து. அடுத்து மோரல் ரிலேட்டிவிசம். வாட் இஸ் மோரல் ரிலேட்டிவிசம்? இது 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 கொஞ்சம் பிலாசபியா போகும். நான் அவ்வளோ டீப்பரா நான் போக விரும்பல. இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ பைபிள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு டீச் பண்ணுது இல்லையா, சரி தவறுன்னு சொல்லி. இவங்க எப்படி கேட்பாங்கன்னா, அது வந்து உனக்கு சரியா இருக்கலாம், அது எனக்கு தப்பா தெரியுதே, எனக்கு எது சரின்னு தெரியுதா அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா மர்டர் அப்படின்ற விஷயம் உலகம் முழுக்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் என்னன்னா தவறு. அவன் ஒரு ஐலாண்ட்ல காட்டு மிராண்டியா வாழ்ந்துட்டு இருப்பான். அவனுக்கே தெரியும் அவனுடைய சொந்த பிள்ளைய அவன் கொலை பண்றது தவறு. அப்போ கடவுள் வந்து அந்த மோரல் லாஸை வந்து நமக்குள்ள வச்சிருக்காரு. நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். கடவுளை ஏற்றுக்கொள்ளாத நாத்திகன் கூட தெரியும் தப்பு எது சரின்னு தெரியும். ஆனா இவங்க சொல்லுவாங்க மோராலிட்டி, சரி தவறுன்ற விஷயமே அப்சல்யூட் கிடையாது. அப்சல்யூட்ல என்ன? விபச்சாரம் அப்படின்றது தவறு. இவங்க சொல்லுவாங்க திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுவாங்க. அந்த 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 லாங்குவேஜை இவங்க அப்படியே மாத்துவாங்க. வார்த்தையில பயன்படுத்துறாங்க. எப்படி? இப்ப நம்மளுடைய அரசு என்ன பண்ணாங்கன்னா, நோயாளின்னு சொல்லாத, மருத்துவ பயனாளின்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நேத்து, கடலூர்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள எலிகள் ஓடிட்டு இருக்கு. எலி ஓடுது, எலி ஒரு பிறந்த குழந்தைய கடிச்சிருச்சு. நீ மருத்துவ பயனாளியின் பேர் மாத்தினா என்ன, நோயாளின்னு பேர் மாத்தினா என்ன? இதே மாதிரிதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேர்ட் பிளே பண்ணுவாங்க, வேர்ட்ஸ் கூட நல்லா விளையாடுவாங்க. அப்போ உனக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க ரெண்டு பேரும் தான் மேரேஜ் பண்ணி வாழ்க்கை முழுக்க ஒருத்தரோட ஒருத்தர் கூட தான் உறவு வைக்கணும்ன்றது கடவுளுடைய திட்டம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது உனக்கு சரியா இருக்கலாம், எனக்கு அது சரின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் என்ன வேணா செய்வேன். இதுக்கு பேர் தான் மோரல் ரிலேட்டிவிசம். அது வந்து ரிலேட்டிவா இருக்கும். உனக்கு சரியா இருக்கலாம், ஆனா எனக்கு அது வேற, நான் வேற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். மோரலிட்டின்றது அப்சல்யூட் தான். வெட்டு ஒண்ணு துண்ணு ரெண்டு, இப்படிதான் இல்லைங்க. அது வந்து எனக்கு தோணும், அது வந்து என்னுடைய சூழ்நிலை அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னவா இருந்தாலுமே விபச்சாரம்னா விபச்சாரம் தான், கொலைனா கொலை தான் இல்லையா? அடுத்து ஹாஸ்டைல் டு கிறிஸ்டியன் மோரல் கிளைம்ஸ். இதான் இந்த ஐடியாலஜியை பொறுத்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற இந்த லிபரல் ப்ரோக்ரெசிவிசம் அப்படின்ற இந்த ஐடியாலஜிக்குள்ள பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மோரல் ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. பைபிள்ல போடப்பட்டிருக்கிற மோரல் லைஃபை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது ஹாஸ்டைல் அப்படின்னா ஒரு எதிரி மாதிரி பார்ப்பாங்க அவங்க. ஓகே, அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை குரூப்ஸுமே, இந்த நாத்திய குரூப்ஸ் எல்லாருமே பைபிளை இவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, பைபிளை இவங்க கேலி பண்ணுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. பைபிள்ல கடவுள் கொடுத்த மோரல் லைஃபை அப்பெல்லாம் வாழணும்னு தேவையில்ல, பல பேர் கூட வாழலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை இவங்க முக்கியப்படுத்துவாங்க. இன்னும் டீப்பரா போடுறாங்கன்னா பல பிலாசபர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா,
பல பேர் கூட வாழ்றது தான் சரி. அப்ப என்ன பண்ண, பைபிளை கொண்டு போய் கொடுத்து, பைபிள் ஒண்ணு சொல்லுதுன்னா அது உன்னை அடிமைப்படுத்துது. அப்போ நீங்க ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறதுக்காக இவங்க பைபிளையே தூக்கி போடணும் சொல்லி அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க. இது ஒரு ஐடியாலஜி. நெக்ஸ்ட் ஒரு ஐடியாலஜி சோசியல் டெமோக்ரஸின்னு ஒரு ஐடியாலஜி. இது வந்து நம்ம நாட்டுக்கு பொருத்தமான ஒரு ஐடியாலஜி. நம்ம ஊர்ல நம்ம யூஸ்வலா இங்க பண்றோம்ல, ஓட்டு போட்டு சூஸ் பண்ற ஒரு அரசியல். இந்த அரசியல்ல என்ன இருக்குன்னா மிக்ஸ்ட் எக்கானமி. வாட் இஸ் மிக்ஸ்ட் எக்கானமி? கம்யூனிசமும் கலந்துருக்கும், கேபிட்டலிசமும் கலந்துருக்கும் இல்லையா? இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நேரு பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் கம்யூனிச சார்பு உடையவர், ஆனாலும் அவர் டெமோக்ரஸியை ஆதரித்த ஒருவர். கம்யூனிச ஐடியாலஜி கொண்டவர் தான், ஆனா மக்களால ஓட்டு போட்டு சூஸ் பண்ணணும்ன்ற விஷயத்த அவர் நம்பினார். ரைட்? இதுவே இப்போ வந்து ரஷ்யா போனீங்கன்னா அங்க வந்து ஓட்டு போடுறதுக்கான அந்த ஓட்டுன்ற கான்செப்ட் அங்க 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 வந்து கிடையாது. ஒரு ஆள் இருப்பாரு, அவர் தான் ஆட்சி பண்ணுவார் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பான்சிவ் வெல்ஃபேர் ஸ்டேட். சோசியல் டெமோக்ரஸியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாயிண்ட் என்னன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதிகமா கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஊர்ல பண்றோம் இல்லையா, 3000 ரூபாய் காசு, அதுக்கப்புறம் ரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம். பஸ் பாஸ் தரோம், பஸ் பாஸ் தரோம், விண்டோஸ்க்கு வந்து காசு தரோம். இதெல்லாமே வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஓகே, 100% அரசாங்கத்துக்கிட்ட பணம் போகல. இங்க வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி உண்டு. ஓகே, உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை புடுங்காமலே ஏழைகளுக்காகவும் விஷயங்களை பண்றாங்க. இது ஒரு கூறு. ஸ்டில் ரிஸ்க், டிபெண்டன்சி அண்ட் மாரல் ஹசார்ட் இருந்தாலுமே இதுலயும் அரசாங்கத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? 3000 ரூபாய் இன்னைக்கு அரசு உங்களுக்கு காசு தராங்கன்னா அரசாங்கத்தினுடைய உள்ள இருந்து பூமியில இருந்து தோண்டி பண்றாங்களா? இல்ல, நம்ம காசு வாங்கி நமக்கு பண்றாங்க இல்லையா? எல்லாமே நம்ம காசு தான், நம்ம கட்டுற வரி தான். இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினா இந்த வாட்டர்ல 10 ரூபா பாட்டில்ல 2 ரூபாயாவது அரசுக்கு போகும் இல்லையா? தண்ணி தான், பச்சை தண்ணி. அப்ப எல்லாமே இதுலயுமே நம்ம அரசை சார்ந்து வாழ வேண்டிய அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. 100%ல கொஞ்சம் அந்த ரிஸ்க் இருக்கு. அடுத்து ஆஃபன் அண்டர்மைன்ஸ் ஃபேமிலி அண்ட் சர்ச் ரோல்ஸ். இது முக்கியமான ஒரு விஷயம். ஃபேமிலியில ஒரு ரோல் இருக்கும். ஆண் அப்படின்றவர் தான் ஃபேமிலியை வந்து ஹெட் அப்படின்றது பைபிளுடைய பார்வை. பெண் அப்படின்றவங்க ஈக்குவாலிட்டி இன் ட்ரெஸ், தே ஆர் ஈக்குவல் இன் டிக்னிட்டி. அவங்க ரெஸ்பெக்ட்ல அவங்க ஈக்குவல் தான், ஆனா ரோல்ஸ்ல கொஞ்சம் மாறுபடும். ஆண்றவன் வந்து போய் சம்பாதிச்சு வருவான், பெண் என்பவள் யார் வீட்டில் ஃபேமிலியை பார்த்துக்கணும். இந்த ரோலை வந்து இவங்க கேள்வி கேட்பாங்க. எல்லாருமே வேலைக்கு போகணும், எல்லாருமே சம்பாதிக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த ஒரு பிரிவுமே கிடையாதுன்னு இவங்க பேசுவாங்க. which is wrong, which is against biblical values இல்லையா? அடுத்து கிளாசிக்கல் லிபரலிசம். இது முக்கியமான ஒரு தியரி. கிளாசிக்கல் லிபரலிசம்னா என்னன்னா, இவங்க எதை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்கன்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. தனி மனித இண்டிவிஜுவல் ரைட்ஸ். ஒரு செகண்ட். ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்றாருன்னா அவருக்கு அதற்கான முழு ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. அவர் பிசினஸ் ஓன் பண்றதுக்கோ பிசினஸ் பண்றதுக்கோ ஒரு விஷயத்த செய்யறதுக்கோ அவருக்கு முழு ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. ரூல் ஆஃப் லா, சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வாழணும். நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும், அந்த கான்ஸ்டியூஷனை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு இவங்க பேசுவாங்க. அடுத்து பேச்சுரிமை. ஒரு விஷயத்த நம்ம பேசணும்னா அதுக்கு முழு ஃப்ரீடம் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சல்மான் ருஷ்டின்னு ஒருத்தர் ஒரு ரைட்டர் இருந்தார், சல்மான் ரஷ்டி. ஓகே, அவரு சாத்தானின் வசனங்கள் அப்படின்ற பெயர்ல ஒரு நாவல் ஒன்று எழுதினார். என்ன வசனங்கள்? சாத்தானின் வசனங்கள் சொல்லி நாவல். இது என்னன்னா, அவரு முஸ்லீம் ஃபேமிலில இருந்து வந்தவர். அந்த நாவல்ல அவர் என்ன பேசியிருப்பாருன்னா, முகமது நபிக்கு கடவுள் ஒரு வெளிப்பாடு கொடுத்து, காப்ரியல் தூதன் மூலமாக ஒரு வெளிப்பாடு கொடுத்து அதனால் எழுதப்பட்டதான் குரான் சொல்லி அவங்க நம்புறாங்க இல்லையா? அவர் சொல்லுவாரு, சில நேரங்களில் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, முகமது நபிக்கு காப்ரியல் வந்து ஒரு
வசனத்தை ஓதுவார், இதை அவர் காப்பி பண்ணி எழுதுவார். இதுதான் அவங்களுடைய பிலீஃப். இவர் அந்த நாவலை எப்படி எழுதி வச்சிருப்பாருன்னா, சில நேரங்களில் 2-3 சாத்தான்கள் வந்து காப்ரியேல் மாதிரி நடிச்சு அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதை இவர் எழுதி வச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு சில செக்ஷன்ஸ் உண்டு. எதுல? இஸ்லாம்ல. ஓகேவா? அந்த விஷயத்தை இவர் வந்து கேலி பண்ற மாதிரி அதுல வந்து எழுதி வச்சிருப்பாரு. நபியை வந்து கேலி பண்ணியிருப்பாரு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க நபிக்கு வந்து சாத்தான் வந்து ஓதுறவங்க கூட தெரியலையே. உடனே அவர் என்ன பண்ணாங்க, ஃபத்வான்னு சொல்லி ஒன்று போட்டாங்க. ஃபத்வானா என்னன்னா, அவரை பார்த்த உடனே அவரை கொல்லுங்கன்னு சொல்லி. இது வந்து 88ல் நடந்த ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒளிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. 2023ல் ஒரு மேடையில் பேசும்போது ஒருத்தன் வந்து நைஃப் எடுத்துட்டு வந்து மூஞ்சில புறா அவரை குத்தி, இந்த கண்ணில் அவருக்கு பார்வை கிடையாது. இப்போ 88ல் எழுதின நாவலுக்கு அவரு 35 வருஷம் கழிச்சு அடி வாங்குறாரு. ஓகே, அப்ப பேச்சுரிமை, என்னோட கருத்தை நான் வைக்கிறேன், அதை மறுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு உண்டு, மறுக்கலாம். ஆனா நீ பேசவே கூடாது அப்படின்னு பேசுறது வந்து சரியான போக்கு இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிளாசிக்கல் லிபரல்ஸ் அப்படின்றவங்க ஒருத்தர் பேசுறதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி அதை அதிகமா முக்கியப்படுத்துவாங்க. அதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுப்பாங்க இவங்க. அடுத்து வந்து கம்பேர்ட் வித் கிறிஸ்டியன் ப்ளூரலிசம். கிறிஸ்டியானிட்டியில வந்து இன்னைக்கு ஒரே கடவுள், ஒரே புத்தகம், ஆனா 1000 பிரிவுகள் இருக்கும் நம்ம இன்னைக்கு, இல்லையா? நிறைய ப்ளூரலிசம் இருக்கு, ப்ளூரல் ஐடியாஸ் இருக்கு, பன்முகத்தன்மை. அந்த பன்முகத்தன்மைனா என்னன்னா, நிறைய ஐடியாஸ் இருக்கும். அந்த நிறைய ஐடியாஸும் இங்க இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் வேணும் சொல்லி இவங்க பேசுவாங்க, கிளாசிக்கல் லிபரல்ஸ். ஓகேவா? நான் மட்டும்தான் இருக்கணும், அந்த ஒற்றை ஆட்சி முறை, ஒரே பதம், ஒரே கடவுள், ஒரே அந்த மாதிரி இல்லாம டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கலாம். அந்த ஐடியாஸ் நம்ம வந்து ஏத்துக்கணும்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. இது ஒரு கூறு. பட் என்ன பிரச்சனைனா, இவங்களோட ஒரு பிரச்சனைனா, பட் ஆஃபன் வீக் ஆன் moral ஃபவுண்டேஷன்ஸ். சில நேரங்களில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் அனுசரிச்சு போகணுன்ற பெயர்ல எல்லா ஐடியாஸையும் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க வந்து எல்ஜிபிடின்னு சொன்னா உங்களை பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் எல்ஜிபிடின்றது இந்த பூமியின் சாபம், அழிவு பாதை. ஏன்னா கடவுள் சோதம் குமர காலத்துல அப்ப என்னாச்சு? ஏஞ்சல்ஸ் சோதம் குமராவை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. இவன் என்ன பண்றான்? அந்த வசனம் முக்கியம், நீங்க படிச்சீங்கன்னா, சோதம் குமர பட்டணத்துல சிறுவர் முதல் கிழவர் வரை, யாரு? நேத்து பிறந்த குழந்தையில இருந்து சாக போற கிழவன் அத்தனை பேரும் அந்த வீட்டு முன்னால போய் டோரை உடைக்கிறான். எதுக்கு? அவரை ரேப் பண்றதுக்கு, ஏஞ்சலை ரேப் பண்றதுக்கு போறானுங்க. அந்த ஏஞ்சல்ஸ் வந்து ஆண்கள், இல்லையா? கடவுள் என்ன பண்ணாரு? அக்கினியும் கந்தகமும் கொண்டு வந்து முடிச்சு விட்டார். அப்போ இது ஆதி காலத்து பாவம். பைபிள்ல கடவுள் சொல்றாரு, ஒரு ஆண் இன்னொரு ஆண் பெண் கூட பண்றது மாதிரி ஆண் கூட பண்ணக்கூடாது. பைபிள்ல கிளியரா வசனம் இருக்கு. பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாசிக்கல் லிபரலிசம் பண்றவங்க, அவங்களுக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் பேசுறதுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனையும் அங்க உண்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கன்சர்வேட்டிசம் அண்ட் ரைட் விங் தாட், வலதுசாரி அரசியல். இங்கதான் முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலி வலதுசாரி அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம ஊர்ல ஒரு தவறான பார்வை இங்க சொல்லப்பட்டிருக்கு. இல்ல, நான் வரேன், அது கிடையாது, இது வேற, அது வேற. அப்ப கம்யூனிசம்ல தான் வந்து லெஃப்ட் வரும், ரைட்ன்றது வலதுசாரி வந்துடும். அது வந்து கேபிட்டலிசம் வந்து முன்னிலைப்படுத்துற விஷயமா வந்துடும். கேபிட்டலிசம்னா என்னன்னா, முதலாளித்துவம். ஒரு முதலாளி இருப்பாரு, ஓனர் இருப்பாரு, அவர் அவருடைய டேலண்ட்டை பயன்படுத்தியோ ஏதோ அவருடைய திறமையை பயன்படுத்தி ஒரு கம்பெனியோ ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ ஒரு லேண்டோ ஏதோ ஒன்று பண்ணுவார். அவருடைய சொந்த பணத்துல உழைச்சி பண்ணுவார். அவர் கீழே மக்கள்லாம் வேலை பார்ப்பாங்க. அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், முக்கோணம் மாதிரி இருக்கும். மேலே அவர் இருப்பாரு, அவர் கீழே எல்லாம் வேலை செய்வாங்க. இதுதான் கேபிட்டலிசம், இல்லையா? இப்ப ரைட் விங் தாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல ஒரு தவறான பார்வை இருக்கு. என்ன பார்வைனா, ரைட் விங்னால பிஜேபி அப்படின்ற ஒரு பார்வை இங்க உண்டு இருக்கு. பட் நான் சொல்றதுன்றது அதையும் தாண்டுற விஷயம். நான் வந்து ஒரு பார்ட்டியை சார்ந்து நம்ம பேச போறது இல்லை. அது இந்த ஸ்கோப்பே கிடையாது, அதை பத்தி நான் பேச மாட்டேன்.
பட் என்னன்னா நம்ம ஊர்ல கன்சர்வேட்டிவிசம் அண்ட் வலதுசாரின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான பார்வை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பிஜேபியும் தங்களை வலதுசாரி தான் சொல்லிக்கிறாங்க. பட் அதனுடைய ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா அதனுடைய கோர் பிலாசபின்றதே வேற. ஓகே, நான் ஒரு கோட் ஒன்று உங்களுக்கு வாசிக்கிறேன். வாட் இஸ் கன்சர்வேட்டிவிசம் அப்படின்னா, அந்த ஒற்றை வரியில் நீங்க மொத்தமா அடக்கிடலாம். ராபர்ட் நிஸ்பட் அப்படின்ற ஒருத்தர், இவர் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச ஒரு பிலாசபர். அவர் சொல்றாரு, தி எசன்ஸ் ஆஃப் கன்சர்வேட்டிவிசம், கன்சர்வேட்டிவ் தாட்டினுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னா, இஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி சோசியல் ஆர்டர், சமூக ஒழுங்கை கட்டி காப்பது. அப்படின்னா என்னது? குடும்பம் தான் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை கூறு. ஆமாவா இல்லையா? அப்படின்னா என்ன? அம்மா, அப்பா, குழந்தைகள், இதுதான் ஒரு சொசைட்டினுடைய பேசிக் யூனிட். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை. ஏன்னா குடும்பம் எங்க அழிஞ்சு போகுதோ அந்த சமூகம் அழிஞ்சு போயிடும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல லாட் ஆஃப் ரிசர்ச் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவோ அப்பாவோ இல்லாம வளர்ற குழந்தைங்க தான் மொத்த கிரிமினலை எடுத்து ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அதுல மோஸ்ட்லி 80% யாருன்னா அவங்களுடைய அடல்ட் வாழ்க்கை வரைக்கும் அம்மா அப்பா கூட வளர்ந்துருக்க மாட்டாங்க. அம்மாவும் இருக்கணும், அப்பாவும் இருக்கணும். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான், அப்பாக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும், அம்மாக்குன்னு ஒரு சில கேரக்டர். இந்த ரெண்டு கேரக்டரும் ஒன்று சேரணும். அம்மாவும் அப்பாவும் நடக்காது. எல்ஜிபிடி சொல்லுவாங்க, நாங்கள் குழந்தைய தத்தெடுத்து வளர்ப்போம்னு சொல்லுவாங்க. அம்மாக்குன்னு ஒரு சில, அம்மாவுடைய அரவணைப்பு, அப்பாவுடைய கண்டிப்பு, இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தை ஒழுங்கா வளரும். மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். 83% ஆஃப் கிரிமினல்ஸ் எங்கிருந்து வந்தாங்கன்னா எய்தர் அம்மா இருக்க மாட்டாங்க இல்லை அப்பா இருக்க மாட்டாங்க. அப்போ சோசியல் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அந்த சமூக ஒழுங்குன்னு இருக்கு. இந்த சமூக ஒழுங்க அழிக்கிறதுக்கான வேலையை பிசாசு ரொம்ப அக்ரெசிவா பண்றான். ஒரு ஃபேமிலியை உடைக்கணும், என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அம்மா அப்பா ஒன்னா வாழணும், அதை உடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணா உடைய முடியும்? டைவர்ஸ் பண்ணலாம். டைவர்ஸ் எப்படி நடக்கும்? கான்ஃபிளிக்ட் ஆகுமா? கான்ஃபிளிக்ட் ஆகும். கான்ஃபிளிக்ட் ஆகுறதுக்கான ஒரு சில காரணங்கள் சொல்லுங்க. ஒண்ணு அஃபயர், இவருக்கு வேற திருமணம் கடந்த உறவு இருக்கும், இவங்களுக்கு வேற உறவு இருக்கும். அப்போ ஒரு ஆண் பெண் சேர்ந்து வாழ முடியாத அளவிற்கான கான்ஃபிளிக்டை கொண்டு வர்ற ஒரு விஷயம் கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மேரேஜை ஸ்பாயில் பண்ற. காட் சொல்றாரு, திருமண படுக்கை அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். இதுல எபிரேயர்ல திருமண மஞ்சம் அசிங்கப்படக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னொரு தேர்ட் பர்சன் உள்ள வரக்கூடாது. அப்போ இந்த திருமணத்தை உடைக்கணும்னா விபச்சாரத்தை லீகலைஸ் பண்ணு. ஆமாவா இல்லையா? லீகலைஸ் பண்ணு. டிவோர்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியா பண்ணிக்கோ, 5 மேரேஜ் பண்ணிக்கோ. ஓகே, அப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல உடைச்சிட்டோம்னா எல்லாமே உள்ள வந்துடும். இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணுவாங்க. மேரேஜ் பண்றதுக்கு முன்னாலே அவங்க குழந்தை பெற்றுப்பாங்க, குழந்தை பெற்றுட்டு மேரேஜ் பண்ணிப்பாங்க வைங்களேன். மேரேஜ் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்க ஒருத்தர் போயிடுவாங்க, இங்க மேரேஜ் பண்ணி போயிடுவாங்க. இப்போ இந்த குழந்தைங்க எங்க வளரும்னு நினைக்கிறீங்க? அம்மா கூட வளரும். அம்மா இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணிருப்பாங்க, அவருக்கு இன்னொரு மேரேஜ்ல குழந்தை இருக்கும். அந்த குழந்தை இந்த குழந்தை ஒரே வீட்டில் வளருவாங்க. அப்பாவுக்கு வேற குழந்தைங்க இருக்கும். அப்போ அவங்க யாரு கூட வளருவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா? இந்த மாதிரி ஆட்கள் தான் அமெரிக்காவில், முக்கியமா பிளாக் மக்கள் இந்த மாதிரி. ஓகே, இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஒரு போன மாசம் அமெரிக்கால இருந்து ஒருத்தர், என்னுடைய வாசல் ஒருத்தர் என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தார். ஹி லிவ்ஸ் இன் கலிஃபோர்னியா. அவரு 95ல அமெரிக்காவில் போய் வேலைக்காக போனவர், பிராமின். அவரு செட்டில் ஆயிட்டாரு இப்ப அங்கேயே. அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அங்க உள்ள பெரும்பாலான மக்கள் என்ன, அவங்க வாழ்க்கை முறை எப்படின்னா, முக்கியமா அமங் பிளாக் பீப்புள், ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, மேரேஜ் பண்ணாமலே பேபி ஃபார்ம் ஆயிரும், பேபி கொடுத்துட்டு அவங்க போயிடுவான். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அபார்ஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அபார்ஷன் பண்ண முடியலன்னா குழந்தைய பெற்றுப்பாங்க. பெற்றுட்டு இவங்க குழந்தைய வளர்த்துட்டு இருப்பாங்க.
குழந்தை வளரும் போது அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரக் அடிக்டா மாறுவாங்க, குழந்தைய போட்டு அவங்க போயிடுவாங்க. இப்ப இந்த குழந்தைய வந்து அரசு எடுத்து வளர்க்கும் இல்லையா? இப்ப என்ன ஆகும்னா, இந்த அரசாங்க எடுத்து வளர்க்குற இந்த ஹோம்ஸ்ல வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்றது யாருன்னா முழுக்க முழுக்க நாத்திக கூட்டம் இல்லையா? அப்போ அவர் பிராமின், அவர் சொல்றாரு, ஹி இஸ் நாட் ஈவன் அ கிறிஸ்டியன், அவர் சொல்றாரு என்கிட்ட, இந்த மாதிரி நாத்திக கூட்டம் எடுத்து வளர்க்கறதுனால குழந்தைங்க வளர்றதை எப்படி வளர்றாங்கன்னா, அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல அவங்க சொல்றதை கேட்டு வளர்றாங்க. இது பிரச்சனையா இல்லையா? அப்போ ஒரு குடும்பம் உடையும் போது, குடும்பம் அம்மா அப்பான்ற அந்த குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னா அந்த விஷயம் மொத்தமா அழிஞ்சு போயிடும். அப்போ இவர் சொல்றாரு கன்சர்வேட்டிவிசம், வலதுசாரி அப்படின்ற விஷயத்துடைய அடிப்படைனா சோசியல் ஆர்டர், சமூக ஒழுங்கை முதல்ல கட்டி காக்கணும். ரைட்டா? இதைத்தான் இவங்க எப்படி நம்மளை கேலி பண்ணுவாங்கன்னா கலாச்சார காவல்னு சொல்லுவாங்க நம்மள. ஆமா, நம்ம எல்லாருமே கலாச்சார காவலர்கள் தான். ஏன்னா நம்மளுடைய சோசியல் ஆர்டர் உடையும் போது சமூகம் உடைஞ்சு போயிடும் இல்லையா? அவர் சொல்றாரு, the essence of conservatism is the protection of the social order. எதெல்லாம்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அடுத்து நெய்பர்ஹுட், முதல்ல என்னுடைய குடும்பம், அதனுடைய எக்ஸ்டென்ஷனா இருக்கிற என்னுடைய ஏரியா, என்னுடைய சமூகம், அடுத்து லோக்கல் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் என்னுடைய ரீஜியன். குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய குடும்பம், என்னுடைய தெரு, என்னுடைய ஊரு, என்னுடைய மாநிலம், என்னுடைய நாடு, இது எல்லாத்தினுடைய அந்த ஒரு ஆர்டரை நான் காக்கணும். எங்க இருந்துன்னா ஃப்ரம் தி ராவிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் தி சென்ட்ரலைஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட். அகைன், ரஷ்யால கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைஞ்ச உடனே அவங்க பண்ண முதல் வேலை என்னன்னா, குழந்தைங்களை வந்து அரசு வளர்க்குன்னு சொல்லி அரசாங்கம் வந்து குழந்தைங்களை ஃபுல்லா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு போர்டிங் ஸ்கூல் வச்சாங்க. போர்டிங் ஸ்கூல்ல போயிட்டு குழந்தைங்களை படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு சிலபஸ் யார் தருவான்னா அரசு கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. ஓகேவா? சிலபஸ் கொடுக்கறது யாரு? அரசு யாரு? ஒரு நாத்திக அரசு. அப்ப சிலபஸ் என்ன இருக்கும்? நாத்திக. இப்போ இந்த மாதிரி நாத்திக கருத்துக்களை குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய சொந்த பெற்றோர் இந்த கம்யூனிஸ்ட் கோட்பாட்டை விட்டு விலகி போனாங்கன்னா நீ அரசாங்கத்துக்கிட்ட உன்னை பெற்றோரை நீ காட்டி கொடுக்கணும். எப்படி? ஏன்னா அவங்க எப்படி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணாங்கன்னா, அரசாங்கம் தான் எல்லாம், நாங்க தான் உங்களை காக்க வந்த ஒரே ரட்சகர். ஓகே, உங்களுடைய சொந்த பெற்றோர் அரசாங்கத்துக்கு எதிராக கலகம் பண்ணாங்கன்னா அது உனக்கு எதிரான கலகம். எப்படி? அரசாங்கம் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க. பெற்றோர் இவங்க ரெண்டு பேரும் இவங்க சார்ந்து வாழ்றாங்க. பெற்றோர் ஒரு ஆள் அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாங்கன்னா அரசாங்கம் போயிருச்சுன்னா நீ தான் பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை இன்டாக்ட்ரினேட் பண்ணி கற்றுக் கொடுத்து சொந்த பெற்றோரையே அரசாங்கத்துக்கிட்ட காட்டி கொடுத்த குழந்தைகள் ரஷ்யால உண்டு. காட்டி கொடுத்த இந்த சென்ஸ், ப்ரேயர் பண்ணா, குடும்பத்துல உட்காந்து ஜெபம் பண்ணா, பைபிளை வச்சிருந்தா, எங்க அப்பா கிட்ட பைபிள் இருக்குன்னு சொல்லி குழந்தை அரசாங்க அதிகாரி கிட்ட அப்பாவை காட்டி கொடுத்து அப்பாவை போலீஸ் இழுத்துட்டு போய் சுட்டு கொண்டதெல்லாம் உண்டு. ரைட்? அப்ப என்ன ஆகும்? குடும்பத்துக்குள்ளே இங்க வந்து பிரச்சனையை உருவாக்கி அப்பா அம்மா குழந்தைகளுக்குள்ள இருக்கிற அந்த உறவை முதல்ல இவங்க உடைச்சு விட்டாங்க கம்யூனிஸ்ட் நாடுகள்ல. இது நடந்த விஷயம். இது வந்து கற்பனை கதெல்லாம் இல்லை, உண்மை. அப்போ அவர் சொல்றாரு, இந்த அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஸ்டேட், எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்ற ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் வந்து எல்லாத்தையும் அதை பிடிங்கி வச்சுக்குது. இதுகிட்ட இருந்து நம்ம சமூகத்தை காக்க வேண்டும். இதுதான் கன்சர்வேட்டிவ்ஸம். ஆக்சுவலி வாட் இஸ் மீன் பை கன்சர்வ்? பாதுகாக்கிறது. கன்சர்வ்னா பாதுகாக்கிறது. என்னுடைய சோசியல் ஆர்டர், இந்த குடும்பம்ன்றது கடவுள் ஏற்படுத்திய ஒரு குடும்பம், சமூக ஒழுங்கு, மொராலிட்டி, சரி தவறுன்றது கடவுள் கொடுத்து, மோசைக்கு காட் லா கொடுத்தாரு இல்லையா? கடவுள் இஸ்ரேல் மக்களை ஒரு இஸ்ரேல் நாடாக உருவாக்கும் போது போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சும்மா சொல்லல. பாலும் தேனும் ஓடுற லேண்டை நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா அங்க உள்ள போறதுக்கு முன்னால உனக்கு இவ்வளோ விஷயம் உனக்கு தெரியணும். எப்படி செய்யணும், எப்படி வாழணும், யாருக்கு வட்டி தரணும், வட்டி வாங்கக்கூடாது,
உன் மக்களை நீ ஒழுங்க நீ பாதுகாக்கணும், கொலை பண்ணக்கூடாது, எல்லா லாஸையும் கடவுள் கொடுத்துட்டு தான் அவங்கள உள்ள உட்கார. ஏன் பண்ணார் அப்படி? பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவருக்கு தெரியும் இது நான் ஏற்படுத்திய ஒழுங்கு, இந்த ஒழுங்கு நான் அவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் ஒரு தேசமாக அவன் வாழ்வான். ஒரு தனி மனிதன் ஒரு விஷயத்த கை கொண்டா மட்டும்தான் ஒரு தேசம் முழுக்க அது ஒரு சட்டமாக அமலுக்கு வரும்ன்றத கடவுள் நம்பினார். அப்ப கடவுள் ஒரு தேசத்தை வாக்களிச்சுட்டு போய் வாழ்ந்துக்கோன்னு சொல்லி சும்மா விடல. அவங்களுக்கு பிரச்சனை வந்தப்போ மோசைய அவர் என்ன பண்ணாரு? லீடரா வச்சாரா? இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா மோசேக்கு சப்போர்ட் பண்றதுக்கு லீடர் ஆண்டவர் ஏற்படுத்தியிருப்பாரு இல்லையா? காட் ஒரு ஆர்டரை அங்க உருவாக்குறாரு. ஒரு சமூக ஒழுங்கு யாரால் உருவாக்கப்பட்டது? கடவுள் உருவாக்குன விஷயம். இன்னைக்கு அமெரிக்கால பாத்தீங்கன்னா இல்லீகலா உள்ள வந்துடுறாங்க. மெக்சிகோல இருந்து கீழே அமெரிக்கா இருக்கு, மெக்சிகோ இருக்கு. இந்த பார்டர் வழியா உள்ள வராங்க, இல்லீகலா வராங்க. அவங்க டாக்குமெண்ட் உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்துட்டு இல்லீகலா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லீகலா உள்ள வந்தவங்க வெளியே அனுப்புறோம்னு சொல்லி இவர் ட்ரம்ப் பேசுறாரு. இவன் என்ன சொல்றான்? போலீஸை தீய வச்சு கொளுத்துன்றான். எப்படி? போலீஸை தீய வச்சு கொளுத்து உன்னை வெளியேற்றுறதுக்கு ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, ICE அந்த போலீஸ் ஃபோர்ஸ் உடைய பெயர். இப்போ 2 வீக்ஸ் முன்னால கூட போயிட்டு ஒரு லேடி ஐஸ் கூட பிரச்சனையாகி ஐஸ் அவங்கள சுட்டாங்க. இவங்க யாருன்னா வெளியே இருந்து உள்ள வந்தவங்க. வெளியே இருந்து உள்ள வந்தவங்கள அரசாங்கம் இவங்களை வெளியே இப்போ அனுப்புறதுக்கு ட்ரை பண்றப்போ இவன் என்ன சொல்றான்? போலீஸை கொல்லுன்னு சொல்லி இன்னைக்கு கோஷம் போடுறான். அப்ப என்ன பிரச்சனைனா சமூகத்துல ஒழுங்கை கொண்டு வர்றதுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் அவசியமா இல்லையா? அவசியம். இவன் என்ன பண்றான்? அந்த ஒழுங்குக்கு எதிராக நீ போன்னு சொல்றான். அப்போ யாரை நம்ம மாத்தணும்னா குற்றவாளிய சரி பண்றதை விட்டுட்டு அந்த சமூக ஒழுங்கை இவங்க உடைக்கிறாங்க இல்லையா? டீஃபண்ட் த போலீஸ்ன்னு சொல்றான். டீஃபண்ட், போலீஸுக்கு ஃபண்டே கொடுக்காத. இது ஒரு ஸ்லோகமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சமூக ஒழுங்குன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சமூக ஒழுங்கை உடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எதிர்தான். அப்போ ரைட் விங் தாட்டினுடைய அடிப்படை, கன்சர்வேட்டிவ் தாட்டினுடைய அடிப்படை என்னன்னா இதுதான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சார்லி கர்க் சொல்லணும். சார்லி கர்க், ஓகே, சார்லி கர்க் எனக்கு எதனால பிடிக்கும் நான் ஆரம்பிக்கிறேன். சார்லி கர்க் நான் 2021 ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன், 5 வருஷத்துக்கு முன்னால. அப்போ அவர் என் வயசு தான், ஆல்மோஸ்ட் என் வயசு. அவரு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், அவர் கிறிஸ்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு நாடு கிறிஸ்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட, அவங்க தான் உருவாக்குனாங்க. அப்போ அமெரிக்காவுடைய மதம் என்ன? கிறிஸ்தவம். அமெரிக்காவுடைய மக்கள் யாரு? வெள்ளை ஐரோப்பிய கிறிஸ்டியன்ஸ். ஓகே, அப்போ என்னுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்னுடைய மதம் கிறிஸ்தவம், என்னுடைய கடவுள் இயேசு ஆண்டவர், அவர் எனக்காக மரிச்சிருக்காரு. இது என்னுடைய நாடு, இதுக்குள்ள வேற எவனும் உள்ள வந்துடாத. இது அப்ப சார்லி கர்க் அப்படின்ற ஒருத்தருடைய நம்ம அங்கிருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அவர் சொன்னாரு, என்னுடைய நாடு அமெரிக்கா, இதுக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கு. இந்த குவாலிட்டிஸை வெளியே இருந்து வர்றவங்க கரெக்ட் பண்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படின்னா என்ன? கிறிஸ்தவ நாட்டுக்குள்ள வேற மதம் வரக்கூடாது, இஸ்லாம் வரக்கூடாது. அவர் சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால அவர் எழுதி வச்ச விஷயம் என்னன்னா, லெஃப்ட் என்ன பண்றாங்க, இந்த கம்யூனிஸ்ட் குரூப் என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாமை பயன்படுத்தி அமெரிக்காவுடைய கழுத்தை அறுக்குறாங்கன்னு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால. ஓகே, என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அப்போ என்னுடைய மதம் அப்படின்றது கிறிஸ்தவம், இதை அழிக்க நினைக்கிற, இதை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிற எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். அப்ப இதுவும் ஒரு கோர் ரைட் விங் தாட். என்னன்னா என்னுடைய அடையாளம் என்ன, என்னுடைய மதம் என்ன, இதான். இதை வேற யாருமே ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது.
வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னா அப்போ யூரோப்பியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பண்றது இல்லை. ஆமா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்தியன் நான் வந்து என்ன செய்யறேன், அமெரிக்கா வந்து அமெரிக்காவில் வந்து ஒர்க் பண்றது இட்ஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் மீ. ஸோ நான் என்ன செய்யறேன்னா இப்போ பிளான் டு விசிட் அமெரிக்கா பேஸ்ட் ஆன் மை டிகிரி. அதாவது டாக்டர் வச்சிருக்கேன். ஐ ஹேவ் an opportunity to visit America to do my practice. நான் போறேன். அப்போ எனக்கு அங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் தடை செய்யறா இல்ல எது பர்ஸ்பெக்டிவ்ல சாதிக்கிறீங்களா? சாணக்கியன் சொன்ன விஷயம் சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் விவேக் ராமசாமி. அப்படின்னா ஐ கேன் கோ தேர், ஐ கேன் டூ மை ஒர்க். நான் போறேன், நான் வந்து டாக்டர் வேலை செய்யற யூஎஸ்ல என்னோட ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் கூட நான் பண்றேன். பட் ஐ ஹேவ் நோ ரைட்ஸ் டு என்ஃபோர்ஸ் அதர்ஸ் டு டு வாட் ஐ அம் டூயிங். கரெக்ட். பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி அது பேஸ். ஆனா அவர் இன்னுமே டீப்பரா போனார். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பார்த்த பார்வை என்னன்னு சொல்றேன் நான். நீங்க 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 என்ன பண்றீங்க, இங்க இருந்து அங்க போறீங்க, உங்களுடைய வேல்யூஸ் நீங்க அங்க கொண்டு வைக்கிறீங்க, இதன் மூலமாக என்னுடைய அடையாளம் அழியுது. ஓகே, அதனாலதான் அவர் வந்து H1B விசாவை வந்து பேன் பண்ணணும்னு சொன்னார். அவர் வாட் இஸ் H1B? H1Bனா அமெரிக்காவில் உள்ள கம்பெனிஸ் அவங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த H1B விசாவை வந்து வெளியே உள்ளவங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த ஆஃபர் பண்றதுல அதிகமாக லாபம் பெற்றது யாருன்னா இந்தியர்கள் தான். பிகாஸ் 70% ஆஃப் H1B விசா வந்து நம்ம தான் வாங்கிட்டு இருக்கோம். இவர் என்ன சொல்றாரு, இப்ப இங்க இருந்து நீங்க வரீங்க, இதன் மூலமாக என்னுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது அமெரிக்கால. ஏன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட், என் நாடு என் மக்கள் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு இதுவும் ரைட்டிங்ல ஒரு கோரான ஒரு விஷயம். என்னுடைய மக்கள் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு வேற யாரும் எனக்கு தேவையில்லை. நீங்க வரீங்களா, வந்து வாழ்ந்து போயிருங்க. இங்க வந்து உங்களுடைய வேல்யூஸை இங்க வந்து கொண்டு வரக்கூடாதுன்றது ஒரு விஷயம். அவர் H1Bயை வந்து நம்ம வந்து படிப்படியா நம்ம வந்து கம்மி பண்ணணும்னு அவர் பேசினார். ஓகே, ஒண்ணு மதம், இஸ்லாம் இங்க வரக்கூடாது. ஏன்னா இஸ்லாம்ல வந்து வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள வந்து டேக் ஓவர் பண்ற அந்த மைண்ட் செட்ல உள்ள வராங்க. டியர்பான் அப்படின்ற ஒரு ஊர் உண்டு. டியர்பான் அமெரிக்கால, டியர்பான். அந்த ஊர்ல மேயர் யாருன்னா மஹ்மூத் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர். யார் அவரு? அவர் வெளியே இருந்து உள்ள வந்தவர். என்ன காமெடினா, அந்த டியர்பான் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல நிறைய முஸ்லிம்ஸ் வாழ்றாங்க. எல்லாமே வெளியே இருந்து உள்ள வந்தவங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஹமாஸினுடைய ஒரு தலைவர், ஒரு ஆள் ஒருத்தர், ஒரு பொலிட்டிக்கல் லீடர், யாரு? ஹமாஸ். அவருடைய பெயரை அமெரிக்காவில் உள்ள அந்த நகரத்தில் உள்ள ஒரு தெருவுக்கு அந்த பெயரை வச்சாங்க. ஓகே, எப்படி? நீயே வெளியேந்து வந்திருக்க, ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய பெயரை அந்த ஊர்ல தெருவுக்கு வைக்கிறாங்க. இந்த பிரச்சனையை இவங்க வந்து எழுப்புறாங்க. யாரு? லோக்கல் மக்கள், லோக்கல் பாஸ்டர். அவர் என்ன பண்றாரு, அந்த கமிட்டி மெம்பர்லாம் பேசுவாங்க இல்லையா, நகர்மன்ற கூட்டம் வச்சுக்கலாம். நகர்மன்ற கூட்டத்தில் போய் இவர் பேசுறாரு. அப்ப அந்த பாஸ்டர் எழுந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஒரு டெரரிஸ்ட், அவன் பேரை ஏன் இங்க வைக்கிறீங்கன்னு சொன்னா, அதுக்கு அந்த மேயர் சொல்றான், உனக்கு பிடிக்கலாம் வெளியே போ. எப்படி? அந்த வீடியோ இருக்கு. எப்படி? யூ ஆர் நாட் வெல்கம் ஹியர்னு சொல்றான். நீ நானா உன்னை இங்க வெல்கம் பண்ண மாட்டேன், வெளியே போன்றேன். அவர் யாரு? அமெரிக்கர், வெள்ளக்காரரு, அமெரிக்கர், கிறிஸ்தவர், போதகர். இவன் வந்து வெளியே இருந்து வந்தவன். இவன் சொல்றான் வெளியே போடான்றான். அந்த கேட்ட கொஸ்டின் நியாயமான கொஸ்டினா இல்லையா? பயங்கரவாதியோடைய பெயரை வைக்கிறேன்னு கேட்டா நீ வெளியே போன்றான். அப்போ அங்க நடக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மொத்த நகரத்தையே இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மினசோட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் உண்டு, மாநிலம். அந்த மாநிலத்துக்கு 91 அப்புறம் சொமாலியில இருந்து வராங்க, ஃப்ரம் சொமாலியா. அது ஒரு ஆப்பிரிக்க நாடு, மோஸ்ட்லி முஸ்லிம்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்து அங்க வந்து குடியேறி இவங்களுடைய பவர்ல, இவங்களுடைய ஆதரவுல ஒரு மேயரை வந்து சூஸ் பண்றாங்க, ஒரு செனட்டரை சூஸ் பண்றாங்க. செனட்டர் மீன்ஸ் எம்பி. அவங்க தான் இலான் ஒமார் அப்படின்ற ஒரு அம்மையார். பிரேக், லஞ்ச். ஓகே, இந்த ஃப்ளோவை முடிச்சிடறேன். ஓகேவா? இதை முடிச்சுட்டு அடுத்த நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பேசலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, சொமாலியால இருந்து கிளம்பி போனவங்க அமெரிக்கால போய் குடியேறது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அவங்களுக்கான ஆட்களை தான் சூஸ் பண்றாங்க. அவங்க யாரை ஓட்டு போட்டாங்க? வெள்ளைக்காரனை ஓட்டு போடல,
புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே கிளம்பி இங்கேருந்து போனவங்க அங்கே ஒரு ஓட்டு போட்டு அவங்க ஆளை சூஸ் பண்ணி இப்போ அந்த ஆள் அமெரிக்கரில் ஆட்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு இப்போ கோவம் வருமா இல்லையா? இதான் அங்கே மெயின் பிரச்சனையே. இப்போ சாளுக்கிய பேசின விஷயம் என்னன்னா, உள்ள வா, வந்துட்டு வேலை பார்த்துட்டு வெளியே போயிரு, இது என்னுடைய நாடு, நீ உள்ள வர்றதுனால என்னுடைய கிறிஸ்தவம் அப்படின்ற விஷயத்தை இப்போ வந்து அங்கே அழிஞ்சு போச்சுன்னு அவர் மெயின் பிரச்சனை தான் அவருக்கு. இப்போ புரியல? ஆமா, ஏன்னா நம்ம பார்த்தபடி அந்த கன்சர்வேட்டிவ் வந்துட்டு தட்ஸ் ரிலேட்டட் டு கிறிஸ்டியானிட்டி பட்சல கடவுள் வந்து ஃபேமிலி ஃபோக்கஸ் பண்றாரு. So when it comes to other religion, when it comes to other things, it's not related to the Bible. It's not related to Christianity. ஆமா, வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது. ஆமா. நான் மெயின் இது சொல்ற மாதிரி LGBTQ வந்துட்டு அமெரிக்காக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். திடீர்னு அது வந்து ரைஸ் ஆனதுனால ஃபேமிலின்ற ஒரு எசன்ஸ் வந்து அது வரையுது. ஸோ ரைட் ரைட் ரைட். அப்போ எதெல்லாம் சோசியல் ஆர்டரை வந்து உடைக்குதோ நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் அவருடைய நோக்கமே. அதனால அவருடைய இதுக்கு பேர் வச்சதப்போ டேர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ன்னு வச்சாரு. நீங்க வந்து டேர்ன் பண்ணுங்க, டேர்ன் பண்ணி வாங்க. நம்ம நிறைய பண்ணிட்டோம், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம், திரும்பி நம்மளுடைய வேல்யூஸ்க்கு வாங்கன்னு சொன்னார் அவர். அவர் எப்படி கொண்டு போனாருன்னா, பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டு வச்சு, அங்க உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டு வச்சு அவங்களாம் இவர் கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, ஹி இஸ் a presidential மெட்டீரியல். அவர் இன்னொரு 15 வருஷத்துல பிரசிடென்டாக வர வேண்டிய அளவுக்கு ட்ரம்ப் கூட நேரடியாக போய் ஒயிட் ஹவுஸ் போய் பேசக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் ஆளு. வயசு என்ன? 32 வயசு. 32 வயசுல ஒயிட் ஹவுஸ் போற அளவுக்கு சாதாரணமா அவருடைய 18வது வயசுல அவங்க அப்பாவுடைய கார் பார்க்கிங்ல, வீட்டுக்கு நடந்த கார் பார்க்கிங்ல டேர்னிங் பாயிண்டா அவர் ஆரம்பிச்சாரு. நேஷனல் லெவல்ல போயிட்டு ஆர்கனைசேஷனா பண்ணி அவருடைய மாடல்லாம் பயங்கரம் ஆர்கனைஸ் பண்றது தான், சும்மா போயிட்டு பேசுறதுலாம் இல்லை, எல்லாரையும் ஒன்றிணைக்கிற வேலையை பண்ணிட்டு இருந்தார் அவர். ஸோ நாடு விச் இஸ் அமெரிக்கா, மதம் விச் இஸ் கிறிஸ்டியானிட்டி, கடவுள் விச் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், அண்ட் எத்னிசிட்டி விச் இஸ் ஒயிட் யூரோப்பியன்ஸ். இந்த 4 அடையாளத்தையும் நான் அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு பேசுறதான் சாளுக்கியர். இப்போ இந்த 4மே ரைட் விங் தாட்ல தான் வரும். ஏன்னா ரைட் விங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோர் என்னன்னா, இந்த 4 அடையாளங்கள் இருக்கு இல்லையா, இந்த அடையாளத்தை நம்ம அழிக்க விடக்கூடாதுன்றது அவங்களுடைய கோர் விஷயம். இந்த விஷயத்த அவர் பேசியிருப்பார். நம்ம பேலன்ஸ் அப்புறம் பேசலாம். தேங்க்யூ.